பிடிச்சிருக்கு. அதனால நாடெல்லாம் போய் எங்களுடைய கல்விகளையும் மாவட்ட ஆட்சி தலைவருடைய புகழையும் பாடன்னு சொல்லி பேசி கூட நான் வந்துட்டேன். படிப்பை கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஆனா விடாம படிச்சிருந்தோம்னா இங்க படிச்சு முடிய 40 வயசு ஆயிடும். அதுக்கு பிறகு யார் மட்டும் விடாம படிச்சிருந்தா இன்னைக்கு பீக்கங்கா முடிச்சிருப்பாரு. பீக்கங்கா பருப்பு போட்டு கூட்டு வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். பீக்கம் அப்படி விவரமா சொல்லணும். ஆகையினாலே இந்த 3வது பொதிகை புத்தக திருவிழாவிற்கு நாமளுடைய வெள்ளிசையை வரவழைத்த அனைத்து பெரியோர்களுக்கும் அம்மாக்களுக்கும் பெரிய ஐயா அவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புத்தக திருவிழான்னு சொன்னா அப்படின்னா ரொம்ப கருத்து. புத்தகத்தை பிரட்டி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த புத்தக திருவிழாவை நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்பாகவும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் ஆமா நம்ம இந்த மாவட்டத்திலே முதல் கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய அம்மா அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். அதாவது புத்தக திருவிழா என்பது முன்னால இருந்த காலத்துல பெரியோர்கள் எல்லாம் அப்துல் கலாம் ஐயா, மகாத்மா காந்தி ஐயா அவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய அளவுக்கு பேர் வாங்கி அவங்க எல்லாம் பெரிய படைப்புகள் எல்லாம் படைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த புத்தகம் தான். அப்பேற்பட்ட இந்த புத்தகம் திருவிழா என்பது புத்தகம் என்பது ஒரு சிறகு மாதிரி. அந்த புத்தகம் எப்போதெல்லாம் நம்மளோடு இருக்கிறதோ நம்ம உயர உயர நினைத்த இடத்துக்கு நம்ம பறந்து போய்கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட இந்த புத்தக திருவிழாவிலே அதாவது புத்தகம் என்பது பெட்டகம் குழந்தைகளுக்கு எல்லாமே பெரிய அறிவு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியது. அதனால முன்னால புத்தகங்கள் அநேகமா வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனா இந்த டிவி செல்போனு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே செல்போன்ல படிக்கலாங்கிற அளவுக்கு வந்தாச்சு. என் போன்ல படிக்க ஒண்ணுமே வர மாட்டேன். அப்போ உனக்கு நான் ஒரு புத்தகம் வாங்கி தரேன். செல்போனை தூரம் போட்டுட்டு அதை வச்சு படி. புத்தகத்தை படிச்சா நமக்கு புத்தி வரும். பிறகு இல்லன்னு சொன்னா புத்தி வராது. முதல்ல சிம்மு போடணும். சிம்முக்கு ரூபா போடணும். சரி ரூபா போட்டா எல்லா நிகழ்ச்சி வரும். உங்க மாதிரி பைத்தியாரம் கொண்டு போய் ரூபாய் போடுவான். அதனால இந்த புத்தகம் என்பதை நம்ம டிவி பார்க்கக்கூடிய நேரத்தையும் செல்போன் பார்க்கக்கூடிய நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அறிவுக்கு சிறந்ததாக ஒரு புத்தகம் 1000 நண்பனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதனால ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு தினமும் நம்ம வாசிக்கக்கூடியதே ஒரு பயிற்சின்னு சொல்லி இருக்காங்க. அத மாதிரி இந்த வில்லுப்பாட்டை நான் படிக்கிறேன்னு சொன்னா நான் கேட்கறதை காட்டிலும் அந்த கேட்ட கதையை புத்தகத்துல நானா எழுதுனாதான் அது மனசுல பதியுமா. அதை வாசிக்கிறதும் இருக்கு, அதை எழுதும் போது நமக்கு ஆழமா பதியும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால எல்லா மக்களும் கண்டிப்பா புத்தகத்தை மறுபடியும் படிக்க ஆரம்பிங்கள். தினமும் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க. நம்ம செல்போன் மொபைல் பாக்குற டயத்தை கூட மாத்தி இந்த புத்தகத்துல செலுத்த நமக்கு கண்டிப்பா அறிவு புத்திகள் பல புத்தகத்தின் மூலமாக இன்னும் பழைய அநேக உலகம் இருக்கிறது. புத்தகம் இந்த உலகத்தை விட்டு நம்மளை வேறு உலகத்துக்கு அழைத்து செல்லும். அதனாலே அப்பேற்பட்ட இந்த அழகான புத்தக திருவிழாவிற்கு வரவழைத்ததற்காக எங்கள் வெள்ளிசையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தக திருவிழாவின் மூலமாக இன்னைக்கு இந்த உலகத்திலே யாவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வறுமையினால் தன்னுடைய 7 பிள்ளைகளோடு தன் உயிரையும் மாய்த்து கொண்டு தெய்வமாக இந்த உலகத்திலே விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சுனாபுரத்திலே அவதரித்த தெய்வம் நல்லதங்கால் அம்மனுடைய திருக்கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு முன்பாக ராஜா முகமது என்று சொல்லக்கூடிய பாடகர் பாடினார். அழகா பாடினார். ஒரு இமியுடைய வினா தவறல. ஒரு ராகத்தையும் சொல்லி பாடினார்கள். சொல்லி படித்தாங்க. நாங்க பாடுறது ஒரு ராகம் தான். ராகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஐயா பாடின மாதிரி அப்படி பாட முடியாது. இருந்த போதிலும் எங்களுடைய சித்தறிவு கேட்டியபடி அதனாலே நாங்கள் பாடக்கூடிய பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முழுசொல் பின்னால் இருக்கலாம், பிடிசொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும்
பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த மேடையிலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல அனைத்தையும் கற்றவளும் கிடையாது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள் ஆனால் ஒருவரை போல இன்னும் ஒருவர் பாட முடியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார் அந்த கல்விக்கு அதிபதியான கலைவாணி சரஸ்வதி அம்மாளை இன்னும் புத்தகம் படித்துக் கொண்டிருக்காளாம் அந்த அம்மாவே புத்தகம் படிக்கிறது நிப்பாட்டலாம் அந்த அம்மாவுக்கு புத்தகம்னு அவ்வளவு பிரியம் கல்வியை வந்து கண்டறிந்தவர் கிடையாது ஆகையினால அவளே படிக்கும் போது அதனால சரஸ்வதியின் அந்த அனுக்கிரகத்தினாலதான் இந்த கல்விக்கெல்லாம் அதிபதியை சரஸ்வதினு சொல்லுவாங்க ஆகையினாலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பாடி இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்த அளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ யாருக்காவது உங்களுக்கு கோபம் வந்தா எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க ஏற்கனவே கண்ணாடி போட்டிருந்தாரு இந்த பாம்பே போயிட்டு ட்ரெயின்ல வரும்போது அந்த கண்ணாடியும் தொலைச்சிட்டு வந்துட்டாரு கண்ணாடி வாங்கி கொடுத்தவங்களே ஐயா தானே அகிலா பத்திரிகை நடத்தி கொண்டு வருகின்றார் நான் சிவராமட்டியில் பாடிக்கொண்டு இருந்தேன் சரி கண்ண ஆபரேஷன் பண்ணி இருந்தேன் எனக்கு அன்போடு பாசத்தோடு எங்க சித்தப்பா எனக்கு கண்ணாடி வாங்கி தந்தாங்க சின்னியா அவங்களுக்காக கண்ணாடி வாங்கி கொடுத்தாரு எனக்கு என்ன வாங்கி கொடுத்தா தெரியுமா வாட்சி எனக்கு 5500 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி கொடுத்தாரு உமதான் வாங்கி கொடுத்தாரு வாங்கி தாரம் இருக்காங்க கோல்ட் வாட்சி ஆகையினாலே தாத்தாவை ஏற்கனவே கண்ணாடி இல்ல தாத்தாவை கூட்டு போய் நல்ல காலையில வரைக்கும் உட்கார வச்சு சாப்பிட வச்சு தாத்தாவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு அடிங்க என்ன அடிச்சா உனக்கு ஒரு சந்தோஷம் ஆமா பிறகு சேட்டை பொண்ணு அடிக்கத்தானே செய்வாங்க அப்படியா ஆகையினாலே சரி 6 பிள்ளையின் 100 உச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு அவர்கள் புகழும் நாடு ஓடமாலை ஒளியும் நாடு வீசும் நாடு மாதம் ஒன்று மலை பொழியும் மாதம் ஒன்று மலை பொழியும் வருடம் ஒன்று அங்கே வருடம் ஒன்று பூவிளையும் அங்கே தேனிருந்து தேன் சொரியும் தென்னை வீசி கனி சொரியும் பச்சை பீலா மரங்கள் மரம் தாங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தால் மாறாதி சென்னல் என்று ஆடை கட்டி போரடிக்கும் ஆடை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாரதியே அங்கே அழகு திரு நாரதியே நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு மாதம் ஒன்று மலை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் கங்கை பிலா மரங்கள் எல்லாம் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சின்னலென்று ஆடை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது அதுதான் விருதுநகர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய பத்ராயிருப்பு என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு அருகாமையிலே அமைந்து வரக்கூடிய அர்ச்சனாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த குக்கிராமத்தில்
அர்ச்சுனாபுரம் என்று சொன்னா அப்ப ஒரு கிராமம் தானே. அப்ப உள்ள காலத்தில எல்லாம் இப்ப உள்ள மாதிரி எல்லா இடத்திலேயும் மரமட்டைகள் காடாக நிறைந்திருந்தது. ஆனா இப்ப காலங்கள் வர வர காடெல்லாம் அழிந்து இப்ப பெரிய பெரிய மண்டபங்கள் மாட மாளிகை கூட கோபுரமாகிவிட்டது. அந்த காலத்திலே இயற்கையே எழில் நிறைந்த சூழலாகவே அமைந்திருக்கக்கூடிய அழகான அந்த அர்ச்சுனாபுரம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே நகரம் ஒண்ணு உண்டு. எங்க பாரதத்திலே அஸ்னாபுரம் என்று ஒரு நாடு உண்டு. ஆமா, 5 பஞ்சபாண்டவர்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு. அதே மாதிரி அமைந்த நாடுதான் என்ன ஊரு? அர்ச்சுனாபுரம். அர்ச்சுனாபுரம் அப்பேற்பட்ட அந்த அர்ச்சுனாபுரமான இடத்திலே சரி ஆதி ஒரு காலத்தில் ஆமா யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? யாரெல்லாம்? ஒரு நாளையிலே அந்த ஒரு நாளையிலே அர்ச்சுனாபுரம் மதி யாரெல்லாம் வாழ்ந்தவர்? ராமலிங்க ராஜா, இந்திராணி அம்மையும், மன்னவேணும் தேவியும், மன்னவேணும் தேவியும் அங்கே மகிழ்ந்து கூடி வாழ்ந்துவார். மன்னவேணும் தேவியும் அப்போ ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையும் இருவேறு வாழ்ந்துவார். வாழ்ந்து வரும் நாளையில் எல்லைக்கு என்னை போல என பிரிய தோழர் போல மலரும் மனமும் போல மங்களமா வாழ்ந்துவார். வாழ்ந்து வர இருவேருக்கும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சுவையா வாழ்ந்துவார். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமாக அந்த அர்ச்சுனாபுரத்திலே மன்னவன் தேவி மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார். கொண்டவனும் தேவியுமாகவே குலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு வீணையும் நாதம் போல, நகமும் சதையும் போல, மலரும் மனமும் போல கணவன் சொல்லை மனைவி கேட்டு, மனைவியின் சொல்லை கணவன் கேட்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அதான் குடும்பமாகும்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது. பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி பேச்ச கேட்டா நம்மள கேவலமா பேசுவாங்க அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. அந்த அம்மா எந்த வார்த்தையை சொன்னாலும் 5க்கு 2வது அவ பேச்ச கேட்டு நடக்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது. இவ என்ன குடியார மட்ட, விடுந்தா உன்னை பேசுவான், விடியாக்கால உன்னை பேசுவான், இவன் பேச்ச நம்ம கேட்கவா அப்படின்னு பொம்பளை நினைக்க கூடாது. அவர் குடிச்சாலும் அவருக்குன்னு ஒரு சில கருத்துகள் வைத்திருப்பார். அதனாலதான் அவர் 5க்கு வார்த்தை சொன்னா 2 வார்த்தையாவது அவர் பேச்சை கேட்டு நடக்கணும். அதனால ஆண் பெண்ணை மதித்து நடந்தாதான் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். ஏன் அப்படின்னா, நீ படித்திருந்தாலும் வேலைக்கு போயிட்டு ரூபாயை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கணும். ஊதாரித்தனமா செலவு பண்ணுனா உன்னை மதிப்பாளா? அவர் தம்பி படித்திருக்கிறா, நல்ல வெளியூர்கள்ல வேலை பார்க்கிறா, நாட்டு நடப்பு தெரிந்து நல்லபடியா பேசுவார். அதனால உன்னை மதிக்க மாட்டான். நல்லபடியா நடந்தேன்னா அவ உன்னை மதிப்பான். பிறகு அப்ப இந்த அர்ஜுனாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமாக இருவேர்களுமே இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் எவ்விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. ராஜான்னு சொன்னா அவங்க செல்வாக்கு கேட்கவாயா செய்யணும்? மண்ணிற்கு மனை இருக்கு, மண்ணால் பிள்ளை இல்லை. பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால ஒரு பிள்ளை இல்லாமல் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்களாக கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்கினார்கள். கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்க அவர்கள் வணங்கிய மகிமையினாலே அவர்களுக்கு ஆண்டவன் அருளாலே அழகான 2 பிள்ளைகள்.
2 பிள்ளைகள் என்று சொன்னா எப்படியா? ஆணில் 1 பெண்ணில் 1. அதான் பொருத்தமான பிள்ளைகள். ஆமா, ஆணும் பெண்ணும் நிறந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. அதேதான். அத மாதிரி ஆண் பிள்ளை ஒன்றும் பெண் பிள்ளை ஒன்றும் பெற்றெடுத்து 2 பேர்களுக்கும் என்ன பெயர் கொடுத்தா தெரியுமா? எப்படி ஐயா? அவர் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நல்லதங்காளுக்கு அன்னை. இரண்டாவது பிறந்த பெண் பிள்ளைக்கு நல்லதங்கால் என்று பேர் நாமத்தை சூட்டி ஊட்டி வளர்த்தார்கள். உடம்பெல்லாம் நெய் உருக தேர்ச்சி வளர்த்தார்கள். திரேகமெல்லாம் நெய் உருக நாலு ஒரு மேனையும் பொழுது ஓர் வண்ணமுமாக வளரும் பிறை சந்திரனை போலவே வளர்த்து வருகிறார் அல்லவா. ஒரு வயதாச்சு, 2 வயதாச்சு, 3, 4 வயதாகி 5 வயதாச்சு. பிள்ளைகளும் முதலாவது பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். 4, 4.5 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் இடத்துல வளரலாம், பாதகம் கிடையாது. அதுக்கப்புறம் 5 வயசாச்சு ஆனால் ஆடு மாடை கை கொடுத்து மேய்க்க விடணும். பிறந்த அன்னைக்கு மேய்க்க விடு. 5 வயதாச்சுன்னு சொன்னா பிள்ளைகளை ஆசிரியர் இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துடணும். எங்க தாத்தாவை பள்ளிக்கூடம் போக சொன்னதுக்கு பள்ளிக்கூடத்தை லீவ் போட்டு வீட்டுல வந்து இருந்தாரு. அந்த காலம் இப்படி கிடையாது. என்ன அந்த காலம் வந்து ரொம்ப பிள்ளைய கம்மி. சரி, அப்ப வந்து பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னா சரி ஆசிரியர்மார்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஆமையா காலையில நம்ம பள்ளிக்கூடம் போறோம்னா சரி உடனே தேடி
வருவாங்க ஏன்டா நீ பள்ளிக்கூடம் வரல அப்படின்னு கையோட நம்மள கூட்டிட்டு போயிருவாங்க. சரிதான். நான் ஒரு நாள் அப்படித்தான் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சரி சார்ட்ட லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி என் பக்கத்து வீட்டு பையன் ஒரு பையன் பள்ளிக்கூடம் போகாம இருந்திருக்கான். ஆமா அந்த பையனை தேடி சார்வாள் வந்தாரு. வரும்போது இப்ப பாட்டி வெளியே நின்னாங்க. சரி பாட்டி வெளியே நிக்கும் போது உடனே பாட்டி சொன்னாங்க என்ன எல்லாம் ஆனந்து உன்னை தேடி தான் ஆசிரியர் வந்திருக்காரு சார்வாள் வந்திருக்காரு. ஆமா நீ வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. சரி என்ன உன்னை கூட்டி போய் சார்வாள் அப்படின்னாங்க. சரிதான். உடனே நான் சொன்னேன் என் பாட்டி நீ போய் ஒளிஞ்சுக்கோ முதல்ல. என்ன அவளை ஒளிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நான் சொன்னேன். நீ போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். சரி உடனே பாட்டி கேட்டா ஒன்னதான கூப்பிட வந்திருக்காரு சார்வாளு. ஆமா அப்புறம் என்ன ஒளி சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க பாட்டி. சரி நான் சொன்னேன் நான் காலையில பள்ளிக்கூடம் போனேன். சரி போயிட்டு நீ செத்து போயிட்டேன்னு லீவ் போட்டு வந்திருக்கேன். சரியா போட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன். அதனால சார்வாள் வந்து கேட்டுருவாரு நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னாரு. போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் இப்படி எல்லாம் படிச்சா என்ன செய்ய நம்ம படிப்பு அப்படி இருக்கு. அதனால 5 வயதாகிவிட்டது சொன்னா பிள்ளைகளை வந்து முதலாவது பெற்றோர் வளர்ப்பதை காட்டிலும் ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்தா அந்த பிள்ளைகள் அறிவிலே சிறந்தவர்களாக வருவார்கள். ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி இப்படி எல்லாம் பள்ளிக்கூடங்கள் போய் தலைமை ஆசிரியர் இடத்துல போய் பாடங்களை கடைசியா கற்று உணர்ந்தால் உத்தியோகம் கிடைக்கும். அப்ப இந்த 5 வயதிலே நல்ல தங்காலையும் நல்ல தம்பியவும் இருவேர்களையுமே 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பித்து வருகிறார்கள். 6 வயதாச்சு அரிச்சுவடி விடைத்து வருகின்றார். ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் காணா முதல் இக்கண்ணா வரைக்கும் ஹரி ஹரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை. அந்த கால படிப்பு இப்படித்தான் முதல் எழுத்து இப்படித்தான் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். அதுக்கப்புறம் தான் ஆனாங்கிற எழுத்து வருமா. இப்ப வந்து போன உடனே அந்த எழுத்தெல்லாம் பழைய எழுத்து மங்கி போச்சு. ஆகையினால இப்ப புதுசாக ஆனா ஆரம்பிக்காம அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு சொல்லி ஆரம்ப பள்ளிக்கூடங்களை எல்லாம் படித்து அந்த காலத்துல வந்து ஏட்டு பாடம் படித்தாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு சுலபமா இருக்கணும்னு நம்ம இப்ப புத்தகம் வந்து பாருங்க. இப்ப அச்சு பாடம் அப்ப ஏட்டு பாடம் படித்தார்கள். அப்ப 7 வயதிலே என்சுவடி படித்து 8 வயதிலே ஏட்டு பாடங்கள் எழுதி 10 வயதுக்குள்ளே பல பாடங்களை எல்லாமே படித்து வருகிறார்கள். இப்படியாக படித்து வரும்போது நல்ல தம்பியானவருக்கு நல்ல தங்கால் வந்து தங்கச்சி. இந்த நல்ல தம்பி வந்து அரசு சபையிலே பிறந்தவர் அல்லவா. ராஜ குடும்பத்திலே பிறந்தார்களேயான அந்த அரசகுமாரருக்கு அனைத்து கலையும் தெரிந்திருக்க வேண்டுமா. பக்தி மார்க்கமும் கூடுதல் உண்டு. இன்னைக்கு தென்காசியிலே கட்டப்பட்ட கோபுரமானது பராக்கர பாண்டியனால் கட்டப்பட்ட கோபுரம். தஞ்சையிலே கட்டப்பட்ட கோபுரமானது சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோபுரம். இப்படி ஒவ்வொரு கோவில்களையும் கட்டப்பட்ட அந்த அரசர்களால் கட்டப்பட்டது. அவங்களுக்கு வேலையா தான் கோவில் பணியே கூடுன பணி திருப்பணி தெய்வ பணியே திருப்பணி. ஆமாய்யா ஆலய பணியே அதற்கு அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அதே போல அரசு சபையிலே பிறந்தவர்களுக்கு அனைத்து கலைகளும் கற்றிருக்க வேண்டும் என்பதனால அந்த நல்ல தம்பி எப்பேற்பட்ட கலை படித்து வருகிறார் தெரியுமா. ஆலயேற்றம் குதிரை ஏற்றம் ஆலயேற்றம் குதிரை ஏற்றம் அறிவு உயர்ந்த தொழில் படித்தார். நாளடைக்கு பாய்ந்தாரானா
வில்லிடம்பு சிலம்பு தொழில் மச்சுமுள்ள பாடங்கள் வில்வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை இப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் படித்திருக்கக்கூடிய நேரத்திலே 21 வயதுக்குள்ளாக எல்லா பாடங்களையுமே படித்துக் கொண்டிருக்க இந்த நல்லதங்காலையும் அவரோடு இப்படியாகவே வளர்ந்து கொண்டு வருகின்றார். நல்லதங்கா வந்து சின்ன பிள்ளை, ஏன்னா அவருக்கு அடுத்து பிறந்தவள் இல்லையா? ஆமா. அப்ப சிறு பிள்ளையாகவே இருக்கக்கூடிய இந்த நல்லதங்காலும் அண்ணனோடு இப்படி ஆனந்தமாக பால் சோறு நெய்யோடு உண்டு உறவாடி மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பிள்ளை செல்வத்திற்கு 2 பேருக்கும் எந்த குறையுமே கிடையாது. அப்ப இந்த ஒரு நாளை பார்க்க தன்னுடைய தகப்பனாக இருந்தக்கூடிய ராமலிங்க ராஜாவுக்கு தன் மூத்த மகனாகப்பட்டு இந்த நல்ல தம்பிக்கு திருமணத்தை முடிக்கணும், நமக்கு வயதாகிவிட்டது, கண்ணுள்ள போதே கதிரவனை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கண் பார்வை மங்கிக் கொண்டிருக்க நம்ம பிள்ளைக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் ஒரு கால்கட்டு ஒண்ணு போடணும். கால்கட்டு போட்டாதான் பிள்ளை வீட்டுக்கே வருவான் பாத்துக்கோ. இன்னைக்கும் நம்ம பெத்தவங்க சொல்லுவாங்க, ஏல கணேசா சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? அப்படித்தான் கூப்பிட்டு பார்த்தேன். சரி உன்னைய விட்டுரு, நான் எங்க தாத்தா கூப்பிட்டுக்கிடுவேன். ஏலே ஆனந்தி, உனக்கு வயசு 7-8 வயசு ஆகுது, ஒரு கடைக்கு போனா கடைக்கு போக மாட்டுக்க, ஒரு வேலை பாருன்னா வேலை பார்க்க மாட்டுக்க அப்படின்னு அந்த அம்மா ஏசுவா பேசுவா. ஆமா. அப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏசி ஏசி வேலை ஏவிக்கிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு 18 வயசு வந்துடுதுன்னு வையி, அதோட வீட்டையே மறந்துருவான் பாத்துக்கோ. வீட்டை விட்டு காலையில வெளியே போனோம்னா பள்ளிக்கூடம் எல்லாம் படித்து முடித்து வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல இந்த மொபைல் போனை பார்த்துட்டு பிள்ளைங்களோட விளையாண்டுகிட்டு அப்படியே வீட்டை விட்டு போனா சாயங்காலம் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் பாத்துக்கோ. அம்மா போன் போட்டா நீ போன வை நான் வருவேன், போன் ஓயாமே போடக்கூடாது அப்படின்பா. அப்ப இந்த அம்மா பாப்பா அப்படியே வந்தான்னு சொன்னா வீட்டுல இருக்க அவருங்க கிளவி அவங்க ஆட்சியை உறங்க மாட்டான். எதுக்கு உறங்க மாட்டான்? ஏன்னு கேட்கணும். எதுக்கு? அதாவது ஏன் ஆட்சி என்ன அவங்கிட்ட சொல்லி என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க வச்சு சொல்லு. கல்யாணம் முடிக்கணுமோ? ஏழை பேர பிள்ளை ஒன்ன மாதிரி ஆசைப்பட்ட பிள்ளை சொல்லத்தானே செய்யும். அவ உறக்கத்தை கெடுத்து ஏன் உறக்கத்தை அவளை கெடுக்க? நீ நேரே போய் உங்க அப்பங்கிட்ட சொல்ல வேண்டியானே. எனக்கு அப்பாட்ட சொல்ல தைரியம் கிடையாது. அப்ப இந்த அம்மா கிட்ட இப்படி கேட்டாலும் தாய் தகப்பங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்கடா, நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து உன் கண்ணத்தை பிடிச்சு எனக்குவா பாரு, அன்னைக்கு தாமலே நீ அடங்குவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கல்யாணமும் முடிச்சு வைப்பாங்க. என்னைக்கும் 12 மணிக்கு வீட்டுக்கு வாரவன் அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே போன் போடுவா, என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க, நேரம் ஆச்சு வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவோம்னா நீ 10 நிமிஷத்துல வாரேன் போன வையும் பாரு. அம்மா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் எதிர்பார்த்து பாப்பா, வரமாட்டாரு. மறுபடியும் ஒரு போனை போடுவா, என்னங்க எப்ப வருவீங்க? அப்படியா? இப்ப 10 நிமிஷத்துல நீங்க வீட்டுல இல்லன்னா நான் கதவை அடைக்க போறேன்பா. மறுபடி கொஞ்ச நேரம் பாப்பா, மறுபடி போன் வரலன்னு வையே, ஏலே முருகா நான் எப்பவுமே உனக்கு போன் போட்டுருக்கேன், உன் மேலுக்கு எப்படி வருது? நான் சாப்பிடணும் உன்னை அப்பலே கூப்பிடுறதே உனக்கு வர முடியலையா அப்படின்னு கேட்டா போனை வைக்கிறதுக்கு முன்னால வீட்டுக்கு வந்துருவார். அதனாலதான் சீக்கிரம் காலாகாலத்துல கால் கட்டு போட்டு ஒரு ஆண் வந்து நல்ல வழியில நடக்கணுமான ஒரு பெண்ணுடைய அதிகாரத்தோட உரிமையோட அவரை கண்டிக்க கூடியது இருந்ததுன்னு சொன்னா அவர் கரெக்டா வந்துருவாரு. எதிர்பார்த்து நிக்கும் போது சரி, ஆனா டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், நாடகம் நடந்துகிட்டு இருக்கும், நாடகத்தை விடாம பாப்பா. சரி, என்ன கூப்பிட்டிய சோறு வச்சு கூட சாப்பாடு வச்சு கூடம்மா. ஏன் மனுஷா சும்மா இருக்கியா? என்ன ஒரு என்ன அவசரம் போகுது? என்ன சாப்பாடு அவசரம்? இந்த இடைவெளி போடட்டும், விளம்பரம் வரட்டும் சோறு வச்சு தரப்பா. சரி, நான் ஓதிரி தாங்க மாட்டாம நான் சொன்னேன், சரி நீ எனக்கு வந்த உடனே சோறு வச்சு தர மாட்டோம்ங்க. வேலைக்கு போயிட்டு வார மனுஷன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க, காப்பி கொடுக்க மாட்டேங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்க,
இப்ப நான் நாட்டுக்கு நிக்க போறேன். நீ சொன்ன உடனே ஆச்சுனா டிவி ஆஃப் பண்ணிருப்பாளே. ஏன் கேக்க? இங்க இருங்க. நீங்க நாட்டுக்கு நிக்க போறீங்க. சாவ போறீங்க. ஆமா. டிவியை மறைக்காம ஒரு ஓரமா போய் நாட்டுக்கு நின்னுங்க. பரவாயில்ல, அப்ப நல்ல பொண்டாட்டி தானே உனக்கு. நான் பார்த்தேன். உன்னை உயிரோட விட்டுட்டு போவேன். மூக்கில போய் கயித்தை போட்டுட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். அவன் வந்தா ஓடி வந்தா. சரி, விளம்பரம் போட்ட உடனே ஏங்க நீங்க நாட்டுக்கு நிக்க போறோம்னு நாட்டுக்கு நிக்க போறோம்னு இல்ல என்ன முத்தத்துல இருந்து நிக்கிய. நான் சாவம் நினைக்கியோ? லேசில சாவ மாட்டேன். உன்னை சங்கடப்படுத்தி தான் சாவணும் இருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அத மாதிரி காலகாலத்துல ஒரு கல்யாணம் முடித்து நம்ம மகனை கண்முடியிட காண வேண்டும் என்று நல்ல தம்பி என்று சொல்லக்கூடியவருக்கு 21 வயதிலே 21 வயதிலே இளவட்ட பிராயத்திலே கல்யாணம் முடிக்கவே கண்முடியிட பார்க்கவே பாலைவனம் முடிக்கவே மங்களமா பார்க்கவே திருமணம் முடிக்கவே அவரே திருப்பூட்டி அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை எதுவும் என்று ஆட்டுமென்று நல்ல தம்பி சம்பதிக்க அந்த மன்னனுக்கு அழகான பெண் பார்க்க வேண்டும் என்று குந்தலை தேசத்து கோமகனின் திருமகளாகப்பட்ட மூலை அலங்காரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து திருமணங்களை செய்து வைத்தார்கள். மூலை அலங்காரினா சாதாரணப்பட்ட பேரு கிடையாது. அவ பேருக்கு ஏத்த மாதிரி அவ குணம். சேட்டை பண்ணி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியாக்கமார அந்த பேரை சொல்லித்தான் ஏசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா அந்த மூலி அலங்காரி அவ்வளவு வக்ர குணம் படைத்தவளாம். அப்ப இந்த குந்தல தேசத்து கோமகனின் திருமகளாகப்பட்ட மூலி அலங்காரி என்னும் சொல்லக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து நல்ல நம்பிக்கை திருமணங்களை முடித்து வைக்க இப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் போது இதற்கு இடையிலே தன்னுடைய அம்மாவாகப்பட்ட இந்திராணி அம்மா உடல்நல குறைவால் இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அப்பாவாகப்பட்ட ராமலிங்க ராஜாவுக்கு அவருக்கு மனசுல வந்து ரொம்ப வருத்தம். நம்ம பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடித்துட்டா நம்ம பொட்ட பிள்ளை இப்படி எல்லாம் ஒத்தையில இருக்கு, தாயும் இறந்து விட்டாலே நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் முடிக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்திலே சிலது நாளைக்குள்ள அவரும் தன் உயிரை வாய்த்து விட்டார். டானிக்கு வேணுமோ? இல்ல, டானிக்கெல்லாம் இங்க கிடைக்காது. டானிக்கு தரவு. அப்ப இப்படி இருவர்களும் தாய் தகப்பனும் இறந்து விட நல்லடங்காலுக்கு வயதாகி கொண்டிருக்கும் போது 12 வயதுக்குள்ளே பக்குவதி பெண்ணாக இருக்க தன் நங்கையாகப்பட்ட நல்லடங்காலை ஒரு தாய்க்கு தாயாக இருக்கும் போது
அண்ணனாக இருந்தவர் அம்மா அப்பாவாக மாறி தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக வளர்த்து வந்தார். தங்கைனா ஒரு தாய்க்கு சமமாக வைத்திருந்தாரா. அப்ப இந்த நல்ல தங்காளுக்கு 12 வயதாகிவிட்டது. நம்ம தங்கைக்கும் நம்மள மாறி கல்யாணம் முடித்து குடும்ப குட்டியோடு குளம் தலைக்கு அவளை வாழ வைக்க வேண்டும் என்று நல்ல தங்காளுக்கு சீக்கிரத்திலே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் இந்த நல்ல தம்பி. அப்போ மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பித்த உடனே மானாமதுரையிலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாட்டு மன்னனை கொண்டு வந்து தன் மகளுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று இந்த நல்ல தங்காளுக்கு திருமணங்களை முடித்து வைத்தார்கள். அப்படியாகவே திருமணங்களை முடித்து வருகின்ற போது இந்த நல்ல தங்காள் பெண்மோடு மானாமதுரையில மன்னனுக்கு கட்டி வைத்தார். கல்யாணம் முடிக்கும் போது அரணை அரணை என்று அரணை அரணை என்று அவன் மாங்கல்ய சூட்டுவார். சித்திரை மாதத்திலே திருமணங்களை முடித்து இருவேர்களும் சிறப்பாக சாஸ்திரம் சம்பிரதாயங்களை எல்லாம் முடித்து இருவேர்களுமே தன்னுடைய நாடாகப்பட்ட மானாமதுரைக்கு வந்தார்கள். அப்போ மானாமதுரையிலே நல்லதங்கால் தன் கணவனோடு சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து வரும்போது இந்த நல்லதங்கால் திருமணமாகி மானாமதுரைக்கு போகும்போது அவங்களுக்கு வேணுமுங்க சீரை கொடுத்தாராம். சீரனு சொன்னா எப்பேற்பட்ட சீர் தெரியுமா? அவளுக்கு உட்கார்ந்து மோர் கடைய அவளுக்கு உட்காலையும் பொன்னால அவ அமர்ந்து கொண்டு மோர் கடைய அவ அமரும் சேரு பொன்னால அவ இருந்து மோர் கடைய அவ இருப்பு சேரும் தங்கத்தால அனைத்து பால்கரங்க அனை கயிறும் பொன்னால் அவ பிடித்து பால்கரங்க அவளுக்கு பிடிகயிறும் தங்கத்தால் முக்காலையும் பொன்னால மரக்காலும் பொன்னால தங்க நல்ல கிண்ணத்தோடு அந்த அம்மாவுக்கு அவ உட்கார்ந்து மோர் கடைவதற்கு முக்காலையும் பொன்னால இருந்து மோர் கடையை இருப்பு சேர தங்கத்தாலையா. அப்ப தங்கையை எவ்வளவு பாசமா வளர்த்திருந்தா அவர் கொடுக்கலாம். இப்ப நம்மளா இருந்தா கொடுப்போமாயா நம்ம தங்கச்சிக்கு? தங்க இருந்தாலும் அவளுக்கு போது நம்ம லேசா லாத்திக்கிடுவோமே அப்படின்னு நமக்கு இருக்கு நினைப்பு. நல்ல பாசம் உள்ள அண்ணன் தம்பிகளா இருந்தா தங்கைக்கு செய்கிறார்கள். ஒரு 4 வடவை சங்கிலியும் ஒரு சின்ன செயினும் போட்டிருப்பா. அந்த கூட பிறந்தவங்க நினைப்பா இந்த சின்ன செயினை கொடுத்து அவளை ஏமாத்திடுவோம் சொல்லி அந்த பெரிய வடவன் சங்கிலி பாருங்க 4 வடம் சங்கிலி அவரை வச்சுக்கிடுவாரு. உனக்கு போதும் இதை கொண்டு போம்பாங்க. ஆனா இந்த மன்னனாகப்பட்ட நல்ல தம்பி வந்து மானாமதுரை காசிராஜனுக்கு கட்டி கொடுக்கும் போது எதையுமே வேண்டாம்னு சொல்லாம குத்து விளக்கு தங்கத்தால அளந்து போடக்கூடிய நாளை தங்கத்தால மரக்கா தங்கத்தால குத்துகிற உலக்க கூட தங்கத்துல கொடுத்தாராம். அந்த அளவுக்கு பாசமா வளர்த்துருக்க பிள்ளைகளுக்கு பாலூட்டும் சங்கும் தங்கத்தாலையாம். அப்ப இப்பேற்பட்ட சீர் சினத்தையோடு ஆணையில குதிரையிலன்னு சொல்லி தன்னுடைய தங்கைக்கு சீர் சினத்திகளை கொடுத்து அந்த மானாமதுரையை ஆண்டு வந்தவருக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்து சிறப்பாகவே அனுப்பி வைத்தார்கள். இப்படியாகவே அந்த காசிராஜனும் நல்லதங்கால் பெண்கொடியானும் இறைவனுடைய அருளாலே இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா. அந்த நல்லதங்காலை திருமணம் செய்து கொண்டு போகும்போது நல்லதங்கால் வந்து சிறு
பிள்ளையாக இருந்தார்களாம். அந்த கால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. 12 வயது 13 14 15 16 இப்படி எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுவும் இப்பதானே மாறி இருக்கு, மக்களுக்கெல்லாம் ஒரு வயது வரணும்னு. அப்போ அதெல்லாம் கிடையாது அல்லவா? அப்போ சிறு வயதிலே தாலி கட்டி இந்த நல்லதங்காலை அழைத்து போறதுனால அந்த காசிராஜனும் நல்லதங்காலுக்கு பலவிதமாகப்பட்ட பரிசுகளை கொடுத்து அவரும் தன் மனைவியை சிறப்பாகவே வாழ வைத்து வந்தார். இப்படியாகவே இறந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் எல்லா செல்வங்கள் இருந்த போதிலும் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து என்பார்கள். அந்த காலத்துல 10 பிள்ளைகள் 15 20 21 வரைக்கும் பெத்து எடுத்து வளர்த்தா அந்த வளர்ந்த பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்பானா, எப்பா எங்களை இத்தனை பிள்ளைய வளர்த்திருக்கு, எங்களுக்கு என்னத்தை நீ சேர்த்து வச்சு எங்களை பெத்த நாங்க வாழுறதுக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரா, ஏண்டா நான் செல்வத்தை எதடா நான் சேர்த்து வைப்பேன், உங்களைத்தான் 10 பிள்ளைகளா பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களைத்தான் நான் சொத்தா 10 பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கேன், அதுக்கு மேல எனக்கு என்னடா சொத்து வேணும்னு சொல்லுவாரா. அப்ப அந்த கால பிள்ளைகளைத்தான் பெரிய சொத்தா நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ஏரியாவில நம்ம சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், தோப்பு வாங்கணும்னு ஆசைப்படுகிறோம். எனப்பந்தமா கூடி வாழ்வதற்கு யாருக்கும் எண்ணம் கிடையாது. அப்போ இந்த நல்லதங்காலுக்கும் காசிராஜனுக்கும் கடவுளுடைய அருளாலே 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். 1 2 கிடையாது, 10 ஆண்டுகளுக்குள்ளாக 7 பிள்ளைகள். 7 பிள்ளையிலேயுமே 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். இப்படி 4 ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தையும் பெற்றெடுத்த நல்லதங்கால் தன்னுடைய நாட்டிலே சிறப்பாகவே வாழ்ந்து வருகின்ற போது அந்த காசிராஜன் நாட்டிலே பிள்ளைகளுக்கு பால் பழங்கள் மாம்பழங்கள் இப்படி நெய்யும் சோறுமாக அரண்மனை வீட்டு பிள்ளையாக வளர்ந்து வருகிறார்கள். 12 வருடங்களாக சிறிது நாட்கள் ஆகிவிட்டது. அந்த மானாமதுரையிலே காசிராஜனுடைய நாட்டிலே 12 வருடமாக பாரமழை பொழியாமல் நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்து சேர்ந்தது. அது எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? நாளியது உருண்ட பஞ்சம், நாயகனே தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அரக்கனையும் தோற்ற பஞ்சம், அரசானது உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம். தங்கத்தை திங்க முடியுமா ஐயா? தங்கத்தை போடத்தான் முடியும். அதனால தவிட்டையும் சாப்பிடலாம். அந்த தவிட்டுக்கும் மாட்டுக்கு கூட கூட கிடைக்கலன்னா அந்த காலத்துல குத்துவாங்க. ஆமா முத குத்து
ரெண்டாவது குத்து மூணாவது குத்து குத்தி சரி நாலாவது வாட்டி அரிசி உரல்ல போட்டு குத்தும் போது ஆமா அந்த தவிட்ட சலிச்சு ஆமா கருப்பட்டி போட்டு சரி பரட்டி சாப்பிடுவாங்க. அப்படியா? ஏன் அமிர்தமா இருக்குமா? நமக்கு தெரிய பஞ்சம் நடந்தது. ஆமா. எப்போ எப்போ? ஒரு 20 வருஷம் இருக்கும். ரைட். 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆமா காத்தடி பஞ்சம்னு சொன்னாங்க. ஆமா. எங்க பார்த்தாலும் புழுதி. அதேப்பா மண்ணு மண்ணா குமிச்சிருக்கும். இருக்க வாயிலே மண்ணு இல்லாத வாயிலே மண்ணு. இருக்கும்போது அந்த மானாமதுரையிலே காசிராஜன் அரண்மனை சார்ந்த சுத்துப்பட்டி கிராம மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. அப்போ காசி மகாராஜனிடத்திலே மந்திரி வந்து சொன்ன உடனே சரி அண்ணா காசி மகாராஜா நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி பட்டினியும் வசியமாக இருக்கிறார்களே நாம என்ன செய்வது அப்படின்னு உடனே அப்போ காசிராஜன் தன்னுடைய மனைவி வைத்திருக்கிறாளே ஆடை ஆபரணங்கள் அரண்மனையில இருக்கக்கூடிய பொருள் தீர்ந்து போச்சு. தானிய கடங்களை போட்டு வைத்திருந்த தானியமும் தீர்ந்து போச்சு. அரண்மனையில இருக்க கஜானாவையும் வித்தாச்சு. அது போக தன் மனைவியுடைய நல்லதங்கால் கொண்டு வந்து சீராகப்பட்ட அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணம் அவன் போட்டிருக்கக்கூடிய தங்க தாலியும் மிச்சம் இருக்கு. அப்ப தன் மனைவியை கூப்பிட்டாரா. மனைவியை கூப்பிட்டு அவள் வைத்திருக்கக்கூடிய உடைமலைகளை கலைத்து கொடுக்க சொன்னார். நாட்டு மக்கள் பசியாச்சுவது இந்த மன்னனின் கடமை அல்லவா? பெற்றதாய் பிள்ளைகளுக்கு பசியாச்சும் கடமை போல் என் கடமையாகப்பட்டது. அதனால இந்த உடமையை கொண்டு போங்க அதை கொடுத்து விட்டாராம். அப்போ நல்லதங்கால் கண்ணீர் விட்டு அழுதானா. இந்த நாட்டு மக்கள் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு நான் என் உடைமைகளை எல்லாம் கலத்தி கொடுக்கிறேனே, இந்த தாலியாவது நம்ம போட்டிருக்கலாமே, கணவன் கொடுத்ததல்லவா அப்படின்னு தாலியவே பார்த்து கொண்டு கடைசியிலே கயிறை போட்டு தாலியை மட்டும் கலத்தி கொடுத்தார். அப்ப இதனை கொடுத்து மந்திரை போய் பசியாச்சு சொன்னார். அப்பவும் மக்கள் பாதி பேர் பட்டினியாக இருக்கிறார்கள். மந்திரி மறுபடியும் அரண்மனைக்கு வந்து காசிராஜா நீங்கள் கொடுத்த உடைமையினால் மக்கள் பசி ஆறவில்லை என்ன செய்வதுன்னார். அப்போ ராஜா போட்டிருக்கிறாரே உடைகள் அலிகலன்கள், அந்த ராஜா வைத்திருக்கக்கூடிய தலையில் வைத்திருக்கிறாரே மணி மகுடம் இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அந்த மணி மகுடம் மட்டும் மாறாமல் மன்னன் தன் கடமை ஆற்றுவதற்கு அதையும் கலத்தி கொடுத்தாராம். அப்ப உடைமைகள் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் மணி மகுடத்தை எல்லாம் கலத்தி கொடுக்க மந்திரி அதையும் கொண்டு போய் வித்து பக்கத்து நாட்டிலிருந்து மக்களுடைய பஞ்சங்களை தீர்த்தான். அப்பவும் தீரவில்லை. பஞ்சத்தில் மீளாதவர்கள் அடுத்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்ப இப்படியாகவே பஞ்சம் தீராமல் இருக்க இப்படியே சிலது நாட்கள் கழிந்தது. சிலது நாட்கள் கழிந்த போது இந்த நல்லதங்காலுடைய நிலைமையை பார்த்தா நாட்டுக்குள் இருந்த பஞ்சம் மன்னனுக்கு வந்து விட்டது. மக்கள் பசியாச்சிய மன்னனுக்கே பஞ்சம்னு சொன்னா என்னையா செய்ய முடியும்? அப்பந்தான் நல்லதங்கால் பெற்ற திரு மக்கள் எல்லாம் அம்மாவுக்கு முன்னாலே அம்மா பசிக்கிறது, அம்மா வயிறு பசிக்கிறது, எனக்கு நிற்க முடியவில்லை, இருக்க முடியவில்லை, உறக்கம் வரவில்லை அம்மா, பசியோ பசி என்று வறுமையினால் வாடப்பட்டார்கள். அதாவது உலகத்திலே வந்து கொடியது வந்து வறுமைன்னு சொல்லி இருக்கிறாங்க. வறுமை கொடியது, பசி கொடுமது, பட்டினியும் கொடுமை. அப்பேர்பட்ட வறுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நல்லதங்காலின் பிள்ளைகள் எல்லாம் பசி பசி என்றே வாடினார்கள். அப்பந்தான் நல்லதங்கால் பார்த்தா அரண்மனையில் இருக்கும் போது அரண்மனையில் இருக்கும் போது
காசிராஜா, பிள்ளைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா பசியினால் சிலது நாட்களிலே செத்து விடுவார்கள் போல் தெரியுது. பசியை பொறுக்கலாம், ஒரு அளவுக்கு தான் பொறுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம், 2 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஒரு நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது. அது பசிக்கு சாப்பிடக்கூடியவங்க சில பேர் எல்லாம் பசி பொறுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் பிள்ளைகளுக்கெல்லாம் என் பிள்ளை பசி பொறுக்க மாட்டான், ஈயமா கதறுவா, நான் வச்சு கொடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசி அவ்வளவு கொடுமையானதா. ஏன்னா உலகத்துல ஆண்டவன் நம்மளை படைக்கும் போது எண்சான் உடம்புல நமக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்தாராமியா. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம எல்லாம் என்ன பாடுபடுதோம், கொஞ்சமா நஞ்சமா. அப்பா ராத்திரின்னு பாராம பகலன்னு பாராம, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் அரசு விடுமுறையா இருந்தாலும் எந்த வேலைக்கு நம்ம கூட கொஞ்ச நேரம் பார்த்தா 10 ரூபாய் கூட கிடைக்குமா? பிள்ளைகளுக்கு ஒரு பண்டம் வாங்கிட்டு போயிடலாமே, நம்ம பிள்ளைக்கு ஒரு புது சட்டை எடுத்து கொடுக்கலாமே, இதை விட நம்ம பெரிய வீடு கட்டிடலாமா அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு வேலை பார்க்கும். அந்த ஒரு சான் வயத்துக்கே நம்ம இந்த பாடுபட்டோம்னா ஊரு விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம் நாங்கெல்லாம் எங்க கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? எல்லாம் ஒருவாய் சாப்பாட்டுக்கு. ஒருவாய் சாப்பாட்டுக்கு இந்த மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே. அப்ப ஒரு சான் வயத்துக்கு இந்த பாடுனா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடியா? அதான் சிவபெருமான் மனிதனுக்கு இதுக்கு மேல உருவமே வேண்டாம், இதோடு உன் உருவத்தை முடித்துக்கோன்னு சொல்லித்தான் ஆண்டவன் முடின்னு சொல்லித்தான் தலையில முடிய கொடுத்தார். அதுக்குத்தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். சாதாரணமா சொல்லுதோம். காலையில எஞ்சி மூஞ்சி கழுவுன உடனே 2 கிளாஸ் காபி, காலையில 8 மணிக்கு 10 இட்லி, 1 மணிக்கு 2 வகை கூட்டோட சாப்பாடு, சாயந்தரம் 3 மணிக்கு காபி, நைட் 8 மணிக்கு 10 சப்பாத்தி. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே வாப்பி. அதுக்கு மேல 4 வயல் பழம். யாரு எதுக்கு எதை போட்டாலும் அத்து போகுது அண்ணாச்சி. 4 வயல் நைட்டுக்கு 14 சப்பாத்தியா? அது வயிற வேற என்னம்மா? இந்த கொடை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அன்னைக்கு பாம்பேல 4 சப்பாத்தியை தின்னு அவர் வரத பாத்தியோ. சரி மாத்திரை போடுறோம் பாத்தீங்களா? ஆமா, எதை போட்டாலும் அத்து போயிருது. ஓம்ல. அப்போ ஆண்டவன் இந்த உருவத்துக்கு மேல எதுவுமே வேண்டாம்னு சொல்லித்தான் இந்த முடியை கொடுத்தாரு. முடிக்கு மேல நமக்கு என்ன உருவமும் இருக்கா? நல்ல தலையில 4 இரு 4 பேனும் இருக்கு. இந்த தாளக்கார தலையிலயா? இந்த தாளக்கார தலையில கூட 4 பேன் இருக்குயா? ஆமா, அந்த 4 பேன் என்ன இருக்க விட மாட்டேங்குது. என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மொட்டை தலை பையன் மண்டையில நாங்க 4 பேரும் ஒளிவு மறைவானு குளிக்க முடியல. சரியா போச்சு. ஒழுங்கா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட முடியல, உட்கார்ந்தா வலிக்கிட்டே போகுது அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த பேனு. அந்த மண்டையில மசரு இல்லைன்னா மானங்கட்ட பேன் மண்டையை விட்டு இறங்கிட வேண்டியதானே? அதுக்கும் போக முடியல. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன வச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அவளுக்கு இந்த ஒரு சான் வயசை கொடுத்து இறைவன் உலக மக்களுக்கு படியிழந்து வரக்கூடியவர். அப்ப அப்பேறுபட்ட வயத்துக்கே சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த நல்லதங்கால் வறுமையினால் தன்னுடைய 7 பிள்ளைகளை பார்த்தார். நாமல் வறுமையினால் பிள்ளைகள் மாண்டு மடிந்து விடும் போல தெரிகின்றது. அதனாலயம் அண்ணா காசிராஜா என் தாலியை வித்து விட்டேன். எல்லாவற்றையும் வித்த எனக்கு எந்த விலையும் இல்லை. அதனால எங்க அண்ணன் எங்க நாட்டில் இருக்கிறார். அர்ஜுனாபுரத்திலே எங்க அண்ணனிடத்திலே போய் நான் அடைக்கலமாக இருந்து வருகிறேனே. எனக்கு அண்ணன் ஒன்னும் ஆசை இல்லை மன்னா. என் பிள்ளைகள் இருப்பதை பார்த்தா இறந்து விடுவார்கள் போல் தெரிகிறது. அதனால நான் அண்ணன் வீட்டுக்கு அடைக்கலாமா போய் நான் சாப்பிட்டு என் பிள்ளைகளுடைய பசியாச்சி வருகிறேன். நான் அப்ப காசிராஜன் சொல்லுகின்றார், ஏடியம்மா நல்லதங்காள், ஏடியம்மா நல்லதங்காள், என்னுடைய வார்த்தைக்கு எந்த நோய் வந்தால், எந்த நோர் பசியா, எந்த நோய் வந்தாலும் எந்த பசி வந்தாலும் எப்பேறுபட்ட வறுமை வந்தாலும் வாழ்ந்துகட்டு போனோமையா
போனாலும் நம்ம வழியிலே சேர்ப்பார்களா? சேர்க்க மாட்டார்கள். வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். வாழ்ந்து கெட்டவர் ஆனால் வர ஓட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெட்டு போன கஷ்டப்பட்டவர் ரெண்டாவது வாழ்ந்துடலாம், செல்வாக்கா இருந்துடலாம். ஒரு மனுஷன் செல்வாக்கா வாழ்ந்துட்டு அவன் பின்னாடி கஷ்டப்பட்டாமுன்னா அத போல கொடுமை எதுவுமே கிடையாது. அதான் வாழ்ந்து கெட்டவர் வர ஓட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பருத்தவர் சிரிக்க கூடாது. நம்ம சிறு இந்த மாதிரி சிறுகட்டையா இருந்து சிறுத்தாலும் தெரியாது. அப்படி ஒரு கணக்கு. சரி, அதனால வாழ்ந்து கெட்டு போனோமையானால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். நாம கெட்டு நொந்து போனா நம்ம கிளையிலையும் நம்மளை சேர்க்க மாட்டாங்கடி. அதனால போகாத நமக்கு மதிப்பு இருக்காது. அதனால நம்ம ராஜ குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்லவா, அண்ணன் வீட்டுக்கு அடைக்கலமா போக வேண்டாம், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன்டி. வறுமை எந்த வறுமை வந்தாலும் சாணியது தட்டினாலும் சாணியது தட்டினாலும் தப்பி நாமல் பிழைத்திருப்போம். விறகதவி விட்டாலும் வெட்டு நாமல் வந்திருப்போம். அண்ணன் வீடு போக வேண்டாம், அண்ணன் வீடு போக வேண்டாம். அருமமத நல்லதங்க காப்பாற்றுவது என் கடமை அல்லவா? அதனால நீங்க என்ன எத்தனை வார்த்தை சொன்னாலும் பரவாயில்லை, நான் கண்டிப்பாக அண்ணனிடம் சென்று அடைக்கலமாக இருந்து வருகிறேன். இந்த நல்லதங்காலை காசிராஜனுக்கு மானாமதுரைக்கு கட்டி கொடுத்த நாளையிலிருந்து இந்த பிள்ளையை பார்ப்பதற்கும் தன்னுடைய தங்கையை பார்ப்பதற்கும் நல்ல தம்பி ஒரு முறை கூட வந்தது கிடையாதான். ஒரு முறை கூட பார்க்க வரலன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த மூலை அலங்காரி வக்கர குணம் உடைத்தவளா இருப்பா. இதுலயே அவளுடைய குணத்தை நாம தெரிந்து கொள்ளலாம். அதனால தன்னுடைய அண்ணனை நாடி இந்த நல்லதங்கால் போக வேண்டும் என்று 7 பிள்ளைகளையும் தன்னோடு பத்தி கொண்டு பாருங்க மக்களே, நாமல் மாமா வீட்டுக்கு போவோம். நாம மாமா வீடு போனோம் என் ஆட்டத்தை செல்ல மத்த செல்ல அங்கே மாங்காயும் தேங்காயும் மாம்பழமும் சாப்பிடலாம். நாம நெய்யோடு சோரோடு நாம சோரோடு நன்றாக சாப்பிடலாம். மாம்பழமும் உண்டு, நெய்யோடும் சோரோடும் நாமல் வெண்ணையோடு சாப்பிடலாம் வாருங்க மக்கா அப்படின்னு பிள்ளைகளை புறப்பட்டு கொண்டு அந்த மானா மதுரையை கடந்து அந்த காலத்துல அரசவையிலே பிறந்தவதான். அவன் நல்ல முறையில நாடு செழிப்பா இருந்தா ஒரு குதிரை வண்டியில போகலாம், ஒரு ரதத்திலே போகலாம், ஒரு ஆணையிலே போகலாம். நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்ததுனால அவளுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த யானை குதிரை எல்லாம் வித்து மக்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு கூட சாப்பிட ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு தொம்பு இருந்தா தானே அதுவும் நடந்து வரும். நல்லவங்களுக்கு தானே சோதனை அதிகமா வரும். ஆமையா, நாட்டை ஆளக்கூடிய மண்ணை வீட்டுல உள்ள பொருளை வித்து மக்களுக்கு சோறு போட்டுருக்கான். சரி, அந்த மன்னனுக்கு பிள்ளை குட்டிகளும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. ஆமா, அப்ப இந்த நல்லதங்கா மாமா வீட்டுக்கு போகலாம், மாம்பழமும் சாப்பிடலாம் என்று 7 பிள்ளைகளையும் வரிசை வரிசையாகவே கையை பிடித்துக் கொண்டு அவ இடுப்பில் ஒரு பிள்ளை வைத்தார், அவ இடையில் ஒரு பிள்ளை வைத்தார். 7 பிள்ளைகளை கைபிடித்து அவ அண்ணன் போல நடை நடந்து அவ அண்ணன் போல நடை நடந்து அவ அவசரமா வாரா
பாதையாகவே நடந்து வருகின்றார். 6 சுனையை பார்த்தா ஆத்திலே தண்ணி கிடையாது, நீர் சுனையை பார்த்தா அங்கேயும் தண்ணி கிடையாது. இப்படி காட்டு வழி பாதையாகவே பிள்ளைகளை கைப்பிடித்துக் கொண்டு நேர அர்ஜுனாபுரத்துக்கு வர வேண்டும் என்று காட்டு வழி பாதையாக வந்து கொண்டிருந்தார் அல்லவா. அந்த அர்ஜுனாபுரம் காட்டு வழியாக வரும்போது தன்னுடைய அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி பார்த்தார். நல்ல தம்பி ஏன் வந்திருக்கிறார்னா, அவர் காட்டுக்குள்ளே தன் பிள்ளைகளுக்காக நாட்டு மக்களுக்கு வேட்டையாடுவதற்காக அந்த நல்ல தம்பி காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வந்திருந்தார். அப்ப வேட்டைக்கு வந்திருக்கும் போது தன்னோடு இருக்கக்கூடிய பிரதானிதிகள் மந்திரிகள் எல்லாம் அவரோடு இருக்க இந்த நல்லதங்கால் அண்ணனாய் கண்டு அண்ணாவே நல்ல தம்பி அப்படின்னு அவ ஓடி போய் அண்ணான்னு சொல்லி ஆவிசித்து அணைத்து கட்டினா பாருங்க. அப்ப நல்ல தம்பி கண்ணீர் முட்டி கண்ணீர் மழுக வீசை ரெண்டும் துடி துடிக்க அவ்வதலி கண்கள் ரெண்டும் செவ்வதலி அனல் பறக்க ஐயோ என் தங்கையே நல்லதங்காள் உனக்கு இப்படி ஒரு கதி வர வேண்டுமா? வேட்டைக்கு வந்த காட்டுக்குள்ள வீதியிலே உன்னை நான் பார்க்கலாகுமா தாயே? உன்னை வளர்த்த அருமை என்ன, வைத்திருந்த நேர்த்தி என்ன, என்ன பெற்றெடுத்த அருமை என்ன, வேறு விட்ட நேர்த்தி என்ன, என்ன வளர்த்த அருமை என்ன, என்ன வளர்த்த அருமை என்ன, அண்ணனை வைத்திருந்த நேர்த்தி என்ன. கண்ணீர் மழுக ஆவி சேர்த்து அண்ணனை கட்டி அணைத்து பிள்ளைகளோடு அழுது புலம்பினார். அப்ப அழுது புலம்பிய உடனே நல்லதங்கால் கண்ணீர் மழுக முட்டி முட்டி அழுதாள். அடித்த அழுதாள் அண்ணனுக்கு முன்னால. அண்ணாவே நல்ல தம்பி, நான் அர்ஜுனாபுரத்தை விட்டு போன அந்த மானாமதுரையிலே பஞ்சம் வந்ததையா என் உடைமைகளை வித்து பார்த்தேன். நாட்டு மக்களும் பசியாரவில்லை, நாங்களும் பசியாரவில்லை. ஒரு கட்டத்துல நாட்டு மக்கள் பசியாச்சு, எங்களுக்கு பசியாச்சு யாரும் இல்லை அண்ணா. அதனால என் பிள்ளைகள் எல்லாம் வறுமையினால் வாடுகிறார்கள். அம்மா பசிக்குது, வயல் பசிக்குது என்று வாடி நிற்கிறார்கள் அண்ணா. என் பிள்ளையின் முகத்தை பாருங்கள், என் பிள்ளையின் பசியாரும் இல்லையானா செத்து விடும் போல இருக்கு அண்ணா. அதனால நீதான் எனக்கு ஏதாவது உபகாரம் செய்யணும்னு உன்னை தேடி வந்தேன்னா. தங்கையே நல்லதங்கா, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். நம்ம அர்ஜுனாபுரம் அரண்மனைக்கு போனா அண்ணி உன்னை எப்ப வருவான்னு காத்திருக்கிறார். நம்ம அண்ணி மூலி அலங்காடி இருக்கிற, அவளை போய் பாரு, உன்னை ஆசாரப்படுத்தி உபசாரப்படுத்துவா. அதனால நம்ம அரண்மனைக்கு போனையானா நம்ம அர்ஜுனாபுரத்து அரண்மனையில தெற்கு நல்ல மூலையில நல்ல மூலையில தேங்காய்க்கு மிந்திருக்கு, வடக்கு நல்ல மூலையில மாங்காய்க்கு மிந்திருக்கு. தன்னுடைய வாசலில் ஆடையது கட்டிருக்கும், அரசரெல்லாம் நின்றிருப்பான், பசுவதுவும் கட்டிருக்கும், பால் கறந்து குடித்திட. நல்லதங்க நீ தெற்கு மூலைக்கு போனா தேங்காய் குமிந்திருக்கும், வடக்கு மூலைக்கு போனா மாங்காய் குமிந்திருக்கும். நம்ம அரண்மனை வாசல்ல பெரிய ஆணை கட்டி இருக்கு, அதுக்கு பக்கத்திலே ஒரு பசுவும் கட்டி இருக்கு. நீ பிள்ளைகளுக்கு பால் கறந்து கொடுக்கலாமா? பாலும் பழமும் தேனும் தினையும் இருக்கிறது, நீ சென்று சாப்பிட
சாப்பிடுன்னார். அப்ப சென்று சாப்பிடுன உடனே இவளுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். நல்லதங்காலுக்கு நம்ம பிள்ளைகளையும் வசியாச்சலாம் என்று வாருங்க மக்கா நம்ம மாமன் வீடு போவோம் என்று 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தன் அர்ஜுனாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். அர்ஜுனாபுரத்துக்கு அரண்மனைக்கு முன்னால தெரு கோடி வழியா நடந்து வரும்போது தெரு கோடியா மாடியில நின்று கொண்டு மூலி அலங்காரி பார்த்து கொண்டு நிற்காரு. அவ திருக்கோடியில வரதுக்கு முன்னால மூலி அலங்காரி மொட்டை மாடியில இருந்து பார்த்துட்டு நிக்கா. அவ ஏன் பாக்கா தெரியுமா? இவள் அங்கிருந்த செய்தியை சீக்கிரமாக இந்த மூலி அலங்காரிக்கு தம்பி ஒருத்த உண்டு. அவன் மன்னனோடு வேட்டைக்கு வந்தான் பாருங்க. இவள் சீக்கிரமா அரண்மனைக்கு வருவதற்கு முன்னால அவன் வந்து மூலி அலங்காரிக்கு செய்தியை சொன்னான். இவன் மேல நின்று இவளை எதிர்பார்த்து நின்னான். அவ கோடியில வந்தா இவ மாடியில நிக்கா. அப்ப மாடியில நின்று எதிர்பார்த்து நின்னால நல்லதங்க அரண்மனைக்குள்ள நடந்து வரதுக்கு முன்னால விறுவிறுவிறுவிறுன்னு கீழே இறங்கி வந்தா. இறங்கி வந்தவா வந்த உடனே அவளை வானு கேட்டாளா, வந்தனம் செய்தாளா, எதிர்பார்த்து நின்னாளா? அதாவது தன்னுடைய கணவனுடைய தங்கையாகப்பட்டவள் வந்து ஒரு பிள்ளை மாதிரி அந்த குணம் கூட இல்லாம வந்த உடனே இரும்பு கேட்ட இழுத்து அடைச்சா. அவ கதவை அடைக்கணும் சும்மா அடைக்கல, ஈரமண்ண அள்ளி வச்சு சிக்குன்னு இழுத்து பூட்டினா. ஈரமண்ண வச்சா கதவை திறக்க முடியுமா ஐயா? முடியாது, சாதாரணமா திறக்க முடியாது. அப்ப இரும்பு கேட்ட போட்டுவா, ஈரமண்ண வைப்பாளா, ஈரமண்ண வைத்தல்ல இரும்பு கேட்ட பூட்டுவா, பால்கால போடுவா, சோத்து பானைதான் எடுத்து சிவத்தோரம் அரைத்து வைத்தார். சோத்து பானை எடுத்தார், சாப்பாடு ஆக்கி வச்சதெல்லாம் எடுத்து தானிய கடம்புக்குள்ள கொண்டு ஒளிச்சு வச்சா. முக்குல அங்க இங்க இருக்கக்கூடிய என்னென்ன சாப்பிடக்கூடிய பண்டம் பலகாரம் பல வகை அத்தனையும் எடுத்து கொண்டு வந்து தானிய குடங்களை மறைத்து வைத்து அந்த மூலி அலங்காரி என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய ஆடை ஆபரணங்களை கலத்தினான். தன்னுடைய அவள் அணிந்திருந்த உடையை கலத்தி அந்த புறத்துல வைத்து விட்டு ஒரு பழைய சேலையை கட்டி நெத்தியில பத்து போட்டு முக்காடு போட்டு மூளையில போய் படுத்துக்கிட்டான். அவ படுத்திருக்க மூலையில மாங்காவையும் தேங்காவையும் அவன் பக்கத்துல கொண்டு அடைச்சு வச்சா. அப்ப பழைய சேலை கட்டி நெத்தியிலே பத்து போட்டு முக்காடு போட்டு முக்குல படுத்தாலே மூலி அலங்காரி. அவ மூலி அலங்காரி கிடையாது, மூதேவி சண்டாளி. அப்ப மூதேவி சண்டாளி இந்த மூலி அலங்காரி முக்கிலே படுத்திருக்க அவன் நல்ல இடங்கா ஓடி வந்து அர்ஜுனாபுரம் அதில புறமாடி அரண்மனைக்கு முன்னால அவசரமா தட்டுவாளா, அவசரமா தட்டுவாளா. அடைச்சிருக்காளே ஈரம் இல்லாத சண்டாளி. மண்ணுக்கு கூட ஈரம் இருக்குமா, மனுஷனுக்கு ஈரம் இருக்கணும்யா. அதாவது நம்ம வீட்டிற்கு இன்னைக்கு யாரும் அன்னமன்று வந்த பிறகு நம்ம இல்லைன்னு சொல்ல கூடாதாயா? அதாவது கடவுள் வந்து உலகத்தை படைத்திருக்கும் போது நரகம் என்றும் சொர்க்கம் என்றும் இரண்டாக பிரித்தாராம். அப்ப நரகம் என்றும் சொர்க்கம் என்றும் இரண்டாகவே பிரித்திருக்கும் போது பிடித்தார்னு சொன்னா நம்மளுடைய
உலகத்திலே படைத்த மக்கள் பாவ புண்ணிய கணக்குப்படி அந்த மக்களுக்கு தண்டனையும் நல் வாழ்க்கையும் கொடுப்பதற்கு சொர்க்கம் நரகம்னு பிரித்திருந்தார். அப்ப இந்த கடவுள் வந்து கடைசி காலத்திலே மக்களுக்கெல்லாம் கணக்கு எழுதும் போது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கணக்கு எழுதினார்களாம். அப்போ நன்மை செய்த எல்லோரையுமே கடவுள் வந்து நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தாராம். அப்போ சொர்க்கத்துக்கு போன மக்கள் எல்லாம் இந்த கடவுளிடம் வந்து கேட்டார்களா, கடவுளே ஆண்டவா, நாங்கெல்லாம் என்ன செய்தோம் எங்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள். அப்ப கடவுள் சொன்னாரா, நான் பூமியில் பசியோடு இருந்தேன், எனக்கு நீங்கள் பசி ஆற்றினீர்கள். நான் பூமியில் வறுமையோடு இருந்தேன், என் வறுமையை போக்கினீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்தீர்கள். நான் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் இருந்து என் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னு சொன்ன போது அப்ப அந்த மக்கள் கேட்டார்களா, பூமியில உங்களை நாங்க பார்க்கவே இல்லையே, உங்களுக்கு நாங்க எப்படி பசி ஆற்றிருக்க முடியும். அப்ப கடவுள் சொன்னாரா, வறுமையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்க உதவி செய்தீர்களே, ஆனால் எனக்கு செய்த மாதிரி யாரெல்லாம் வறுமையோடு இருந்தார்களோ அப்போதெல்லாம் நான் வறுமையாக இருந்தேன், யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்களோ அப்போது நானும் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். அப்ப யாராருக்கெல்லாம் எப்போது நீங்கள் பசி ஆற்றினீர்களோ அப்போது நான் பசி ஆறினேன். அதனால வறுமையோடு இருப்பவர்கள் எல்லோருமே கடவுளுக்கு நிகரானவர்கள். அதனால நம்ம வீட்டுக்கு வறுமைன்னு வந்தவங்களுக்கு அன்னம்னு வந்தவர்களுக்கு நம்மளால முடிந்தது ஒருவேளை சாப்பாட்டை அதை வாங்கி கொடுத்து ரோட்ல யாரை பார்த்தாலும் அனாதையானவர்கள் என்று இந்த உலகத்தில் யாரும் இருக்க கூடாது. தாய் தகப்பனையோ தான் பெற்ற பிள்ளைகளையோ நாம இல்லை என்று யாரையும் தெருவில் விடக்கூடாது. வயதான புண்ணதற்கு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்க கூடாது. வழி தவறி விட்டவங்களை பார்த்தா கூட இப்படி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்க கொண்டு போய் சேருங்க. ரோட்ல பார்த்தவங்களுக்கு சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, உடை இல்லையா, நமக்கு என்ன காசு பணம் இல்லாம இருக்கா, நம்ம கூட மாலை மாளிகை கட்டி கொடுக்க வேண்டாம். நம்மளால முடிந்தது ஏதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியை நம்ம கொடுக்க வேண்டும். அப்ப இந்த மூலி அலங்காரி நல்லதங்கால் அரண்மனைக்கு வந்து கதவை தட்டி கொண்டே இருந்தா. அன்னையே என் கால் கிடக்குது, கதவை திறங்கள். அம்மாவே தாயே, என் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், கதவை திறங்கள் என்று ஓங்கி கதவை தட்டி கொண்டிருந்தார். தாழ்பால் திறக்கவில்லை, காவலாளி வரவில்லை. அப்பந்தான் பார்த்தால் இந்த நல்லதங்கால் பிள்ளைகள் போடும் சத்தத்தை பார்த்து, ஐயோ கடவுளே, என் பிள்ளைகள் இருக்கும் பசியாற்ற வேணுமானால் நான் பத்தினிக்கு பத்தினி இந்த தாழ்பாலை திறக்க வேண்டும். நான் உத்தமிக்கு உத்தமினா, நான் ஒரு பிள்ளைக்கு தாயானா, நான் தாயானா, இந்த பூட்டு திறக்க அப்ப கதவு திறந்த உடனே மூலை அலங்காரி முக்கிலே படுத்திருந்தார். அன்னையே என் கதவை திறக்கவில்லை, என் பிள்ளையின் முகத்தை பாருங்கள், பசியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அடித்து புரண்டு அழுதா. இந்த பிள்ளைகள் கதவை திறந்த உடனே ஒரு மருத்துவர் வந்து, ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை கண்டால் என்ன ஆனந்தப்படுவாரோ, பசியை பால் வாடி இருக்கக்கூடிய வயிற்று வலி தாங்க முடியல, வயிற்று வலி எப்படியாவது குணமாக்குது ஐயா. அப்போ ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை கண்டால் என்ன ஆனந்தப்படுவாரோ, பசியினால் வாடி இருந்த பிள்ளைகள் கதவை திறந்த உடனே அந்த மாங்காவையும் தேங்காவையும் கண்ட உடனே ஓடி 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 பிறக்கினார்கள். அப்போ ஓடி ஓடி பிள்ளைகள் பிறக்கின உடனே மூலி அலங்காரி சடக்கென்று எழுந்தரித்தார். எழுந்தரித்த சண்டாளி என்ற மூலி அலங்காரி தேங்காய புடுங்கினா தேங்காய
தேங்காய் வள்ளி கொடுக்காளையா அதையும் பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லல. பிஞ்சு விரல் தன் கையிலே பிடித்து வைத்திருந்த மாங்காவையும் தேங்காவையும் பிடித்து எடுத்து அதை போட்டு விட்டு அழுகுனா மாங்காவையும் தேங்காவையும் கொடுக்க அதையும் பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லல. வாய் நிறைய தன்னுடைய உடம்பெல்லாம் வடிய வடிய அந்த தேங்காவையும் மாங்காவையும் தின்றார்கள். அப்ப இதனை கண்டால் நல்லதங்கா அவ முட்டி முட்டி அழுவாள அவ முகத்திலையோ அடிப்பாள அவ தாய் மனது தாங்காமல அவ புரண்டு புரண்டு அழுதாள அவ உடம்புலையோ அடிப்பாள. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு இந்த விதி வருவென்று தெரிந்திருந்தா நான் பிள்ளை வச்செடுக்க மாட்டேன். என் மக்களுக்கு இந்த விதி என்று வருமானால் மதலை வச்செடுக்க மாட்டேனே. அப்படி என்ற அழுது புலம்பிய அண்ணியே, அண்ணன் தான் என்னை அனுப்பி வைத்தார். ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கொடுமை? பிள்ளைகள் எல்லாம் பசியினால் வாடுகிறார்கள். உடனே பிள்ளைகள் எல்லாம் அத்தையே அத்தையே நான் ஆவிசத்தை கட்டி மாங்காய் தேங்காய் தருவாளான்னு பிள்ளைகளா சுத்தி 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 வருது. மூலி அலங்காரி எட்டு மிதித்தா. அப்ப இப்படி காலாலை உதைத்து இடிய அப்பந்தான் இந்த மூலை அலங்காரி உன் பிள்ளைக்கு பசியாத்தனுமா? நானே உடம்புக்கு சரியில்லாம படுத்திருக்கிறேன். உன் பிள்ளையின் பசியாத்தனும் நினைத்தா இந்த அப்படி இந்த பானை இந்த அப்படி கேப்ப இந்த அப்படி பச்சை மட்டை இத வச்சு உன் பிள்ளைகளுக்கு என்ன ஆகணுமோ சாப்பாடு ஆக்கி கொடு. அரிசியை கொடுக்கிறதுக்கு அவ வீட்டு சொந்த பந்தங்கள் வந்து அவர்களை உபசரிக்க எடுத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த நல்லதங்காலுக்கு ஓட்ட பானையும் பச்சை மட்டையும் ஆண்டு மாறின கேப்ப 7 ஆண்டு மாறின கேப்ப. ஆண்டு மாறின கேப்பையில என்னையா இருக்கும்? ஒரு கேப்பைக்கு 9 ஓட்டை. கடுகுலையும் சின்னது. அப்ப அதுல என்ன சத்து இருக்கும்? இந்த ஆண்டு மாறின கேப்பையவும் ஓட்ட பானையவும் பச்சை மட்டையை கொடுத்து எரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்க சொன்னா பச்சை மட்டையில தீ வச்சு பார்த்தா தீ பிடிக்கல. அப்பவும் நான் கடவுளை எண்ணி பத்தா பத்தினியானா பத்தித்து பிடிக்கட்டும் என்று சொல்ல பச்சை தீ பிடித்தது. கேப்ப ஆண்டு மாறின கேப்ப பொங்கி வரக்கூடிய நேரம், பொங்கி அது வெந்து வரக்கூடிய நேரத்துல மூலி அலங்காரி பார்த்தா ஓடி வந்தா காலால் ஒரு எத்து எத்தினா. காலால் எத்தின உடனே அவ காலாலே மிதிப்பாளா. அப்ப பானை வெடித்து விழுகுதையா. அப்ப கீழே கேப்ப ஓடுதையா. பானையை மிதித்து பானை 2ஆக வெடித்து கீழே விழுந்தது. வலிந்து ஓடக்கூடிய கேப்பைய பிள்ளைகள் மண்ணோட அள்ளி 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 திங்குறார்கள். அந்த கேப்பையில ஒரு கேப்ப கூட கீழே இல்ல. வலிந்து ஓடிய கேப்பைய வாயினால் அள்ளி அள்ளி உன்ற பிள்ளைகள் மண்ணோடு இப்படி வாயிலை தின்னு கொண்டிருக்கிறாளே. என் பிள்ளைகள் இனி இந்த உலகத்திலே இருக்க கூடாது. பெற்ற பிள்ளை எப்படி இருக்கு? பெற்ற தாய்க்கு மனசு கேட்கும் ஐயா? எந்த தாய் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும்? தன் பிள்ளைகளின் வறுமையை ஆற்ற வேண்டாம். அண்ணன் வீட்டுக்கு வந்து நமக்கு இந்த அவமானம் தேவையா? ராசிராஜன் சொன்னது உண்மையாகிவிட்டதே. வாழ்ந்துகிட்டு போந்த நமக்கு வகையிலே சேர்க்கலையே. இனி நாம இந்த உலகத்திலே இருக்க கூடாது என்று இருந்தாலும் இறந்து போனாலும் குற்றமில்லையா. இனி வாழ்ந்தாலும் இறப்போயா. அது இறப்போயா. பாவி மாண்டு போனால் குற்றமில்லையா. பிள்ளைய கையிலே பிடித்து கொண்டியா.
அடித்து விரட்டினார். எவட்டிய சக்கரத்தின் கணவன் சொத்தை இருந்து காணியால வந்தாயோ அப்படின்னு அடித்து விரட்டினால இந்த அகுமானம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அந்த மண்ணோடு அந்த கேப்புக்குள்ள அள்ளி சாப்பிட்டதை தாய் உள்ளம் தாங்காம இத்தனைக்கு அவ எதுவுமே சாப்பிடல அந்த நல்லதங்கா. பிள்ளைகளில் பசியாச்ச முடியுமான்னு ஓடி ஓடி பார்த்தார். அகுமானப்பட்டு இனி வாழ்ந்தால் இழப்ப நம்ம வாழ்ந்தால் குற்றம் இல்லை, இருந்தா இழப்பம் இறந்து போனாலும் குற்றம் இல்லை என்று அவர் திருவழியால் கைப்பிடித்துக் கொண்டு வரும்போது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அம்மாவே நல்லதங்க உனக்கு கதி வர வேண்டுமா? எங்கள் வீட்டுக்கு நீ வந்தையானா உனக்கு பச்சரிசி குத்தித்தாரும் பாலும் கலந்து தாரும் உன் பிள்ளைகள் பசியாறி போகலாம் என்றார்கள். அண்ணன் வீட்டுக்கு வந்து நான் அடுத்த வீட்டுக்கு போக சம்மதிக்க முடியுமா? அண்ணன் வீட்டுக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு போன எங்க அண்ணனுக்கு கேவலம் இல்லையா? அரசர் வீட்டு குடும்பத்தார் அண்டை வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். சந்தனம் தொட்டால் நான் சாணி தொட மாட்டேன், குங்குமம் தட்ட கையால் நான் கூலி தொழிலாக போகும் அப்படின்னு அண்ணனை தேடி வந்தேனே, நான் இனி எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி திருவழியை நடந்து வந்தான். அப்ப காட்டு வழி பாடையா பருகின்ற வேளையில அவ பாலும் கிணற பார்த்தாள ஏ பார்த்தாள ஏ பாதகத்தி நல்ல ஆட்டு இடையர்களை கூப்பிட்டு ஐயா இந்த பக்கத்துல பாலும் கிணறு இருக்கா, என் பிள்ளைகளுக்கு தண்ணி தாகமா இருக்கு, ஆனா தண்ணி வேணும், நீங்க பாலும் கிணறு இருந்தா பாருங்க. ஒத்தையடி பாதையா போனா அதுல ஒரு அந்த மந்தை தெரியுதா, அங்க ஒரு பாலும் கிணறு இருக்கு, போய் பாருங்க. அப்ப ஆட்டு இடையர்கள் வார்த்தை கேட்டு பாலும் கிணத்துக்கு வந்தா. பாலும் கிணத்திலே பிள்ளைகளை அமர வைத்து சிறிது நேரம் பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அந்த சாப்பிட்ட பசி அமர்ந்த உடனே நடந்து வந்த கலைப்புல பிள்ளைகள் எல்லாம் படுத்து தூங்கினார்கள். அந்த கிணத்து அடியில அதுல சாய்ந்து கொண்டு தூங்கும் போது பிள்ளைகள் முகத்தை பார்த்தா, பச்சை பிள்ளைகளை நம்ம கிணத்துல எப்படி தூக்கு போடுவது, பெற்ற பிள்ளையை எப்படி என் கையால் நான் கொண்டு போடுவேனோ தெரியவில்லையே கடவுளே, இந்த கதி பருகுமானா பிள்ளையதே கேட்க மாட்டேன், பெற்று நானும் எடுக்க மாட்டேன், கடலை வரமோ கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நாம் அருகி தவமோ இருக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எட்டி பார்த்து அவன் தாலி இருக்கா பாருங்க மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறு கலத்தினா பிள்ளைகள் வைத்திருந்தா அழுகுன தேங்காய் அழுகுன மாங்காயை எடுத்தா, அதையும் அப்பவும் பிள்ளைகள் கையிலேயே வைத்திருக்கு. இந்த அழுகுன மாங்காய் தேங்காய் அவ போட்டிருந்த தாலி, பிள்ளைகளுக்கு பாலூட்டக்கூடிய சிறிய சங்கு, இம்மூன்றையும் எடுத்து அந்த தாலியை கிணத்திலே தொங்க விட்டா. கிணத்திலே தொங்க விட்டு அந்த தாலியும் ஏ கடவுளே நான் கலத்தி வைத்திருந்த தாலி என் அண்ணன் கட்டுக்கும் என் கணவனுடைய கணவனுக்கு மட்டுமே இது தாலி
தாலியா தெரியணும், மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் இது கருங்கல்லாத்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியே அந்த தாலியை கலக்கி வைத்தார். மாங்காயை ஒரு பக்கம் வைத்தார், அழுகுன தேங்காயை ஒரு பக்கம், சிறிய சங்கு பாலூட்டும் சங்கையை தாலிக்கு பக்கத்துல வைத்தா அண்ணன் வந்த அடையாளம் தெரியணும்னு அவன் நடந்து வந்த தடத்திலே ஆவரங்கொலை இருக்கு பாருங்க, அந்த செடியை ஒடிச்சு ஒடிச்சு வழியில போட்டுக்கிட்டே வந்தான். அண்ணன் வந்தா நம்ம செத்த தடமாவது தெரியணும் இல்லையா? இந்த மாங்கல்யம் கொண்டு ஈமக்கரைகள் செய்தாதான் அண்ணனுக்கு போன இடத்திலே செல்வம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ வழிகாட்டி ஆவரங்கொப்பை உடைத்து வழியிலே போட்டு கொண்டு வந்தா. உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்து ஐயோ நான் பெத்த மக்கள், நான் உங்களை பெற்று எடுத்து பேரிட்டு வளர்த்த நேர்த்து என்ன நாட்டு மக்கள் வறுமை தீர்த்த எனக்கு உங்கள் வறுமை தீர்க்க முடியவில்லையே, என்னை மன்னித்து விடுங்களே மக்களே என்று ஒவ்வொரு பிள்ளைகளாக கையில எடுத்தார். பிள்ளையத்தான் கையில எடுத்து கையில எடுத்து அவ கிடத்துக்குள்ள அப்படின்னு உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளை இப்படி ஒவ்வொரு பிள்ளையா எடுத்து 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 உள்ள போட்டாள். 6 பிள்ளைகளை உள்ளெடுத்து போட இவங்களை போடக்கூடிய போது போட்ட அவைய சத்தத்துல மூத்த மகன் முழித்துக் கொண்டான். அப்ப மூத்த மகன் முழித்து அம்மா செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு அவன் கால 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 சுத்துதான் கிணத்தை சுத்தி ஓடி வாரான். என்னை மட்டும் விட்டு விடு அம்மா, நான் ஓடி பிழைத்திருந்தா உண்மையோட சொல்லி இருப்பேன், நான் தப்பி பிழைத்திருந்தா என் தாய் பேர் சொல்லுவேன் அம்மா, நீ என்ன மட்டும் விட்டு தாய நான் எங்கேயாவது போய் பிழைச்சுக்கிடுவேன், நான் சாணி வெட்டியாவது தகப்பன் சொல்லுவேன், வேலைக்கு விறகுடித்தாவது உன் பேரை நான் சொல்லுவேன் அம்மா, என்ன மட்டும் விட்டு நான் பிழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் காலை கட்டி பிடிச்சு அழுதான். கொஞ்ச நேரத்துல அவ விடல உடனே கிணத்தை சுத்தி ஓடி திரிந்தான். அப்ப ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையர்களை கூப்பிட்டு ஐயா அந்த பிள்ளைய பிடிங்க என் பேச்ச கேட்க மாட்டேக்கான்னு சொல்ல ஆட்டு இடையர்கள் பார்த்தார்கள். தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளையா இருக்குமோ என்று அந்த பிள்ளையை பிடித்து அல்லதங்காலிடத்திலே ஒப்படைக்க அவள் மூத்த மகன் என்றும் மாறாமல் வறுமையின் காரணத்தால் எனக்கு தங்க இடம் இல்லை, தாமதிக்க பூமி இல்லை, எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை, என்ன ஆதரிக்க ஒருவர் இல்லை, இருக்க இடமும் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு பூமி இல்லையே, எனக்கு மாலை உருக்கல மாமன் வீடும் எனக்கு இல்லை, என் நாளை உருக்கல தாய் மாமன் வீடும் என் பிள்ளைகளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி மூத்த மகனாகப்பட்டவனை பிடித்து அவனுக்கு இறத்துக்குள்ள அந்த கிளிமொழியா நல்ல என்னுடைய செல்ல மக்கள்
பாதகத்தி சண்டாளின்னா தான் பெற்றெடுத்த பிள்ளையை வறுமை தீர்க்க முடியாத தாயே பாதகத்தி என்பார்கள். அப்பேற்பட்ட நான் பாதகத்தி ஆகிவிட்டேனே. இனி இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் எல்லாம் நான் இருந்து என்ன செய்வேன்? நான் கணவனை தேடி போனா அவரும் என்னை சேர்க்க மாட்டார், போக வேண்டாம்னு சொன்னார். நான் தானே கேட்கல. அதனால கணவன் பேச்சை நான் மீறி வந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் ஆண்டு வடிய வேணும் என்று அவர் தலையை உழைச்சு விட்டார். தலைவிரி கோலமா கிழிந்த ஆடையோடு பசித்த வயிறோடு வாடிய முகத்தோடு வறுமையின் பார்வையோடு பிள்ளைகள் ஆண்டதை பார்த்து கொண்டு அந்த நல்லதங்கால் அவ கிடத்து மேலே ஏறுவான். அவ கடவுளைத்தான் நினைப்பாளா. அவ 3 முறை சுற்றி வந்து அவ சுற்றி வந்து பால் கிடத்துக்குள்ள குதிப்பாளா. அவள் கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே அவ பிள்ளைகளோடு தாயுமாக வறுமையினால் செத்து மடிய பிள்ளைகளோடு கதறல் சத்தத்தோடு அம்மா பசிக்குதே என்று சத்தங்களோடு அவன் ஆண்டு வெல்ல மடிந்தாள். மரணலோக சேர்ந்தாள். அவ செத்து வெல்ல மடிந்தாள். அந்த பாதகத்தி தலைமுடி வந்து ஒரு பாகமா ஒரு பாக முடியும் அவளுக்கு. அந்த ஒரு பாக முடியும் விரி தலையோட அவ இறங்கினா பாருங்க. அவ கிணத்துல அவ பிள்ளைகள் எங்க இருக்கு, நான் மூத்த பிள்ளை எப்படி இருக்கு, செத்தமா மாண்டமா மடிந்தமான்னு தெரியாம அந்த கிணறு முழுக்க முடியா படர்ந்திருந்ததாம். அவ முடியே பிள்ளைகளை மூடி மறைத்ததாம். அப்போ 16 அடி முடிய அவள் பிள்ளைகளை மூடி மறைக்க செத்த பணமாக தன் முகம் மட்டும் தெரிய அப்படியே கட்டையாக மிதந்தாள். அப்படியாகவே மிதந்து கொண்டிருக்கும் போது இவள் செத்து 3 நாட்கள்ல அவ விதிய பாருங்க. 3 நாட்கள்ல மானாமதுரையிலே மழை பொழிந்து நாடு செழித்ததாம். அப்ப மானாமதுரையிலே மழை பொழிந்த நாடு செழிய காசிராஜன் தன் மனைவி அழைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். இவர் வரக்கூடிய நேரத்திலே நல்லதங்காலின் அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி அவர் 2-3 நாளா காட்டுல இருந்து ஒரு வாரம் அப்ப வேட்டைக்கு போனாங்கன்னா காட்டிலே தங்கி விடுவார்களாம். அப்ப இவர் வேட்டை முடிந்து வீட்டுக்கு திரும்பி அரண்மனைக்கு வந்து பார்த்தார். அரண்மனைக்கு வந்து பார்க்கும் போது தன் பிள்ளைகளை காணவில்லை, தன் தங்கையை காணவில்லை. அம்மா மூலி அலங்காரி, என் தங்கை வந்தாளே, சாப்பிட்டாளா, உறங்கினாளா, என் பிள்ளைகளின் பசி ஆத்தினாயா அப்படின்னு உடனே அப்ப மூலி அலங்காரி சொன்னா, உங்க பிள்ளைங்க வந்தாங்க, பாலும் சோறும் பசியும் ஆச்சினேன், மாங்காயும் தேங்காயும் மாம்பழமும் கொடுத்தேன், பச்சரிசி சாதம் பொங்கி படப்பாக போட்டேன், பிள்ளைகளுக்கு தங்க தொட்டிலை செய்து பிள்ளைகளை வரவழைத்து படுக்க வைத்து வெஞ்சாமரம் கொண்டு வீசினேன். அன்னை வந்தா தான் சாப்பிடுவேன்னு புறப்பட்டு போயிட்டாங்கன்னா. மூலி அலங்காரி மூதேவி சண்டாளி இவள் சொன்ன வார்த்தையை பார்க்கும்போது இப்படி எல்லாம் செய்திருந்தா நம்ம தங்கை இங்குதானே இருந்திருப்பா, அண்ணன் வர வேண்டும் என்று ஆள் அனுப்பி அங்கும் இங்கும் தேடினார். எங்கும் இல்லை. அக்கம் பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் செய்தியை சொன்னார்கள். நடந்த விவரத்தை அழுது கொண்டே அனைத்து மக்களும் புலம்ப, நாங்க கூட கூட்டம் ஐயா, பச்சரிசியும் தாரும் பாலும் கலந்து தாரும்னு கூப்பிட்டேன். அண்ணனை தேடி வந்த அரண்மனைக்கு அவர் இல்லை என்று அக்கம் பக்கம் போனா அண்ணனுக்கு மதிப்பில்லை, அதனால நான் போறேன்னு இந்த ஒத்தையடி பாதையா போனாங்கன்னு சொன்ன உடனே வீசரண்டும் துடிதுடிக்க மின்னல் போல் கோபம் வர ஒத்தையடி பாதையாக
மகிழ்ச்சியோடு நடந்தார். ஆட்டு இடையர்களை பார்த்த என் தங்கை பார்த்தீர்களா? 7 பிள்ளைகளோடு வந்தாலே ஒரு பெண் அவளை பார்த்தீர்களா? பாலங்கிணறு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இந்த பாதையை காட்டினோம் ஐயா அப்படின்னு உடனே போய் பார்த்தா தாலியது களத்திருக்கு, பாலூட்டும் சங்கிருக்கு, மாங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, ஆனா நல்ல தங்கால காலையா கண்கலங்கத்தோடு கிணத்தை எட்டி பார்க்க அவர் விரிசடை உலைந்து அந்த கிணறெல்லாம் பத்தி இருக்க கிணறு கருங்கருங்கருன்னு இருக்கு. அவர் முகம் மட்டும் தெரிந்ததா. அப்ப முகத்தை பார்த்த உடனே அடித்து புரண்டு அழுதால், என் அன்னையே நல்லதங்கால், உன்னை தங்கையாக வைத்தேனா? என் தாயாக நான் நினைத்திருந்தேன். அண்ணனோடு பிறந்த உனக்கு இந்த கதி வர வேண்டுமா? இக்கோலத்திலே உன்னை பார்ப்பதற்கு இந்த இறைவன் எனக்கு எழுதினாரா? எனக்கு யாருடைய தீவினையா, எவனுடைய சொல்பிழையா, என்ன காலத்தோட விதிப்படியா, அந்த கடவுளோட சோதனையா, நான் முன் செய்த பாவம் தானா முடிந்ததுவா பிறப்பியா, எனக்கு தாயாரு விதிப்படியாய், எனக்கு விதிப்படியாய் நல்லதங்க தலையடியே இட்டருக்கா. எனக்கு யாருடைய தீவினையை, எவனுடைய சொல் பிழையா, காலத்தின் விதிப்படியா, எனக்கு கடவுளார் சோதனையா, கூட பிறந்த உன்னை காப்பாற்ற துப்பில்லாத பாவியாகி விட்டேனே என்று நல்ல வெங்காலையும் பிள்ளைகளையும் கிணத்தை விட்டு வெளியிறக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் அந்த நல்ல தம்பி. மானா மதுரையிலிருந்து வந்தாரே காசிராஜன், அந்த அர்ஜுனாபுரத்துக்கு காட்டு வழியா வரும்போது அவரும் அந்த பாதை தான். ஏன்னா அந்த காலம் பாதையெல்லாம் காட்டு வழி பாதை. அப்போ இந்த பாதையா வரும்போது நடந்ததை கண்டு கொண்டார் காசிராஜன். தன்னுடைய மனைவி மாண்டு கிடந்ததை கண்டு தன்னுடைய சம்சாரம் இல்லாத உலகத்திலே தானும் இருக்க கூடாது. அதான் ஒரு மன்னன் வந்து எந்த ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எவனும் ஒரு தாரத்தை மட்டும் இழக்க கூடாதாம். அதாவது ஒருவன் பெற்ற தாயை இழந்தானையானால் தான் பெறக்கூடிய அறுசுவை உணவு போகுமா, தந்தையை இழந்தானையானால் தான் பெறக்கூடிய கல்வி போகுமா, உடன் பிறந்தோரை இழந்தோமையானா ஒரு பொசம் போனது மாறியா. தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தவர்களுக்கு உறவை இழந்தவர்கள் மாதிரி. ஆனால் எவன் ஒருவன் தாரத்தை இழக்கிறானா அவன் அத்தனையும் இழந்து போவானா. அதான் சம்சாரம் இல்லைனா சகலமும்
சர்வ நாசம் இருக்காங்க. எதை இழந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய தாரத்தை மட்டும் இழக்க கூடாதாம்யா. அதாவது தன் பிள்ளைக்கு தாயினால் சில காரியங்கள் செய்ய முடியும் ஒரு வயது வரைக்கும். ஆனால் தாரத்தால் மட்டும்தான் தன் கணவனுக்கு எதையும் செய்ய முடியுமா? அதான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னா இந்த தன்னுடைய மனைவியாகப்பட்டவள் நல்லதங்கா இறந்திருப்பதை கண்டவுடனே தன்னுடைய மனவேதனை தாங்க முடியாத அந்த காசி மகாராஜா அவர் உறவாரையா உறவாரா அற பூமியிலே நாட்டு வாராது ஏ வாழையோ பாய்தாரா அவர் பாயுவாரா சில குடும்பத்துல கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய உறவுன்னா தன்னுடைய மனைவியின் அருமை வந்து நமக்கு தெம்பு இருக்கிறது வரைக்கும் ஒரு ஆணுக்கு எப்போதுமே தெரியாதான். என்னைக்கு தன்னுடைய உடல் வலிமையை இழந்து அவர் இருக்கிறாரோ அன்னைக்கு தன்னுடைய தாரம் நமக்கு செய்யக்கூடிய பணிவிடையை பார்த்துதான் அன்னைக்குத்தான் அவருடைய அருமை என்னன்னு ஆண்மகனுக்கு தெரியுமா. இருக்கு வரைக்கும் யாருடைய அருமையும் தெரியாது, இல்லாத பிறகு தேடியும் கிடைக்காது. அதனால மனைவின்னு சொன்னா அவளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும். அது எல்லாருமே உணர்ந்து நடக்கணும். அப்போ இந்த மனைவியாகப்பட்ட நல்லதங்கால் தன் பிள்ளைகள் இல்லைன்னு உடனே உரையில் இருந்த வாளை உருவி பூமியிலே நாட்டி தன்னுடைய வாளில் பாய்ந்து தன் உயிரை மாய்த்து விட்டார். பார்த்தார் இந்த நல்ல தம்பி, ஐயோ இப்படி வம்சமே அழிந்து போய்விட்டது. அப்போ வம்சமே அழிந்து போய்விட்டதுன்னு சொன்னா இந்த நிகழ்வு எதனால நடந்தது? இவங்களுடைய சாவுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? எப்படி இருக்கும்? இவர்களுடைய வறுமைக்கும் இறப்புக்கும் காரணம் என்று சொன்னால் வறுமை ஒரு காரணம். அதையும் தாண்டி வக்ர குணம் படைத்த மூலி அலங்காரியின் கொடுமை ஒரு காரியம். அதாவது மனிதனுக்கு வந்து மனசுல ஈரம் இருக்கணும். யார் மனிதநேயமே இல்லாமல் வாழ்ந்தா இந்த நல்லதங்கால போல உலகத்தில் எத்தனை உயிர்கள் மாண்டு கொண்டேதான் இருக்கும். மனிதநேயம் என்னைக்கு இந்த மண்ணில் இருக்கிறதோ எல்லாரும் மனிதனுடைய மனதிலும் இருக்கிறதோ அன்னைக்குதான் இந்த கொடுமை அரங்கும். மூலி அலங்காரியை போல சில மூலிகள் இன்னும் இருக்கிறார்கள். அதனால எல்லோரும் மனித நேயத்தோட நடக்கணும். பசியை யாச்சனும் வறுமையை நீக்கணும். அதான் சொல்லிருக்காங்க, இறப்பும் பிறப்பும் சகசந்தானே, இதை எண்ணி பார்த்து நீங்க வழி நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுபோல அதனால வறுமையிலே இருப்பவர்களை பார்த்துவிட்டு நாம வக்கர குணத்தோடு போகக்கூடாது. பசியோடு இருப்பவர்களுக்கு பசி ஆச்சினால் அவர் கடவுளுக்கு நிகரானவர். அதனால வறுமையினால் வாடப்பட்டு நல்லதங்காலும் தன் பிள்ளைகளும் தன் கணவனோட உயிரை மாய்க்க பார்த்தார் இந்த நல்ல தம்பி. இதோடு கதை முடியல, இன்னும் இருக்கு. இந்த நல்ல தம்பி தான் கடைசியில இந்த நல்ல தம்பி தன்னுடைய தங்கையின் வம்சத்தை அழித்த அந்த மூலி அலங்காரி மூதேவி சண்டாளியை விட்டு வைக்க கூடாது. இவரை போன்றவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தங்கையின் நிலைமை எல்லோருக்கும் வந்து சேரும் என்று நேர அரண்மனைக்கு வந்தார். அடியே மூலி அலங்காரி, என் தங்கை வந்ததற்கு நீ என்ன காரியம் செய்தார் அப்படின்னு ஆங்கார கோபப்பட்டார். அவ எந்ததுமே பேசல. அப்போ பிறகு யோசித்தார், இவர்களை இப்படின்னு சொன்ன இவ வம்சத்தை இவள் மட்டும் அழிக்க கூடாது, இவளை சார்ந்த இவள் வம்சத்தை நாமல் அழிக்க வேண்டும் என்று அந்த மூலி அலங்காரிக்கு இருந்தானே ஒரு தம்பி, அவனுக்கு கல்யாணம் என்று சொல்லி அதற்கு ஏற்ற பந்தலை போட ஆரம்பித்தார். மூலி அலங்காரி, உன் தம்பிக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும், கெட்ட காரியம் நடந்த இடத்துல நல்ல காரியம் நடக்கணும் சொல்லுவாங்கடி, சொந்த பந்தங்களை எல்லாம் வரவழைக்க சொல்ல உங்களுக்கு விருந்து வைப்போம்னு ஒரு கல் மண்டபத்தை கட்டினார். அது பொய் கல் மண்டபம்.
பொய் கல் மண்டபம்னா அந்த காலம் இந்த மாதிரி பந்தல் கிடையாது. அரண்மனையில வந்து கல் மண்டபம் தான். அப்போ ஒரு பொய் கல் மண்டபத்தை கட்ட சொல்லி உறவினர்களை எல்லாம் அங்கே அமர வைத்தார். மூலை அலங்காரியை தன் அரண்மனையில வைத்திருக்க ஆள்கள் கூட்டம் ஏறி ஏற ஏற பொய் மண்டபம் ஆழப்பட்டது, இடிந்து விழுந்தது. என்ன சொன்னா தெரியுமா? புதிய கட்டடா குத்தி கட்ட ஆசாரி. அவர் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் தான் வச்சிருக்காரு. ஆமா, அந்த ஆப்ப தட்டின உடனே மண்டபம் இறங்கக்கூடிய அளவுல வேலை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி இப்படி சொன்ன உடனே அப்படியே ஆப்ப தட்டினாரு. சரி, மண்டபம் தடதாரு. அப்ப அவரு செய்து யோசனை செய்ததை மாதிரி அவங்க வம்சத்தை அப்படியே ஒரே முறையில கல் மண்டபத்தோடு கட்டி இடிந்து விட அத்தனை வீர்களையும் அழிக்க அவர்கள் மாண்டு மடிந்தார்கள். அலங்காரி நாமல் விட்டு வைக்க கூடாது என்று வறுமையில் வந்த என் தங்கை நல்லதங்காலை நீ கொண்டு போட்டாயோ சண்டாளி. வறுமை ஒரு காரணம் என்றால் நீயும் அதற்கு ஒரு காரணம் அல்லவா? உன்னை இதோடு நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவர் வாழ வைத்தார். ஐயா முருகவாரா மூலி அலங்காரியே அந்த வம்சமும் அழிந்து போனது. இந்த வம்சமும் அழிந்து போனது. வறுமையின் காரணத்தினால் மனிதநேயம் இல்லாத மூல அலங்காரின் கொடுமையின் காரணத்தாலும் இந்த உலகத்திலே மிக கொடியதுனா என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலே மிகவும் கொடுமையானது என்று சொன்னால் பசிதான். பசி கொடுமை, பட்டினி கொடுமை, வறுமை கொடுமை. இதையெல்லாம் கொடுமையினால இப்படி இரண்டு வம்சமும் அழிந்து போன இந்த நல்லதங்காலும் நல்ல தம்பியும் தன் பிள்ளைகளையும் பார்த்து இதுபோல் ஒரு அண்ணன் தங்கையா இந்த உலகத்திலே சொல்லி சிவபெருமானை தோன்றி நல்லதங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் மறுபிறவி கொடுக்க வேணும் என்று சிவபெருமான் தோன்றினார். மறுபிறவின்னு அவங்களை மனிதர்களால் கொண்டு போக முடியாது. மாண்டவர்கள் எல்லாம் இந்த மண் மீது வந்தார்களே, ஆனால் பூமாதேவி பொறுக்க மாட்டார். அதனால இப்பிறவி விட்டு நீங்கள் இன்னும் ஒரு தெய்வ பிறவியாகி நீங்கள் இருவேர்களும் மண்ணுலக மக்களை உங்களை வணங்கக்கூடிய பேர்களுக்கு நீங்கள் காத்து ரட்சிக்கும் கடவுளாக வறுமை போக்கும் தெய்வமாக இருங்கள் என்று சிவபெருமான் மறு உயிரை கொடுக்க இன்னைக்கும் விருதுநகர் மாவட்டத்திலே பத்திராயிருப்பு பக்கத்திலே அர்ச்சுனாபுரத்திலே வயக்காடுக்கு பக்கத்திலே வயல்வெளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியிலே இந்த நல்லதங்கால் என்று சொல்லக்கூடிய தெய்வ திருமகள் தன்னுடைய 7 பிள்ளைகளோடும் நல்ல தம்பியோடும் காசிராஜனோடும் கோவில் கொண்டு கொலுவிருக்கிறார். அந்த அம்மா அமைந்திருக்கக்கூடிய கோயிலிருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த அம்மா குதித்து கிணறும் இருக்கின்றது. ஆமா, அந்த கோவிலில இன்னைக்கும் மக்கள் எல்லாம் சித்திரை மாதத்தில அவளுக்கு திருமணை கொடுத்து மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பூசை உண்டா. அப்படி நல்லதங்கால் அம்மாளை அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவள் வழி வம்சத்திலே வந்தவர்கள் எல்லாம் அவளை அறிந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வணங்கி கொண்டே வருகிறார்கள். இந்த நல்லதங்கால் அம்மையை தெய்வ திருமகளை யார் ஒருவர் வருடந்தோறும் வணங்கி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வறுமையை நீக்கி சுபிக்ஷமான மழை பொழிது உலகத்திலே வறுமை நீங்கும்படியாக நாடெல்லாம் செல்வ செழிப்பாக இருந்து வரும்படியாக வறுமை போக்கும் தெய்வமாக என் நல்லதங்கால் இப்படியாகவே மக்களை எல்லாம் காத்து வருகின்றார். கடைசியா ஒரு கும்மி பாட்டு மட்டும் படிச்சுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து போய்விட்டது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பாடல்.
வாசம் அவ மனக்குறவ ஆத்தா மனக்குறவ கொண்டையில மல்லிகைப்பூ வாசம் என் தேவி அவ பிறந்த இடம் தெய்வ கைலாசம் அவ தேவி அவ பிறந்த இடம் தெய்வ கைலாசம் ஜெகஜோதி பிரகாசம் அவ தெரியுதல்லோ அத்தாளுக்கு தெரியுதல்லோ கொண்டையில செண்பகப்பூ வாசம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.